சிறந்து நின்று இந்த நல்ல நாளிலே கூட கர்த்தருடைய சமூகத்துல ராத்திரி வேளையிலே கூட நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த ஆயத்தப்பட போகிறோம். ஆகவே இந்த நாள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு நாள். நமக்கு மாத்திரம் அல்ல, முழு உலகத்திற்கும் ஒரு முக்கியமான ஒரு நாள். முழு உலகமே ஒரு வெளிச்சத்தை கண்டன. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2ஆம் வார்த்தை சொல்கின்றது, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்களாம். நாம் கண்ட வெளிச்சம் சாதாரணமானதல்ல. பெரிய வெளிச்சத்தை நாங்கள் கண்டிருக்கிறோம். அந்த வெளிச்சத்தை ஆராதனை செய்ய போகிறோம். தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். அவருடைய பிறப்பை நாம் கொண்டாட போகிறோம். இந்த ராத்திரி வேளையிலே கர்த்தருடைய சமூகத்தில் நன்றி செலுத்த போறோம். முதலாவதாக ஆண்டவரே உம்மை ஆராதனை செய்யும்படியாக, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக, ஆண்டவரே இந்த நாட்களில் எத்தனையோ பேருக்கு இந்த வாய்ப்பு இல்லாம இருந்தாலும் தேவன் எங்களுக்கு நல்ல ஒரு ஆலயத்தை தந்திருக்கிறார். கர்த்தருடைய சமூகத்துக்கு கூடி வரும்படியாக கிருபை தந்திருக்கிறீர். நாங்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படல, நாங்கள் மரண படுக்கையில் நாங்கள் இருக்கல. தேவன் எங்களுக்கு சுகத்தை தந்திருக்கிறார். எங்கள் குடும்பத்தை பாதுகாத்திருக்கிறார். எங்கள் வீட்டை பாதுகாத்திருக்கிறார். எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்திருக்கிறார். சுகபத்திரமா அவருடைய ஆலயத்துக்கு வரும்படியா, நன்றியோடு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். இந்த ஆராதனை தொடங்குவதற்கு முன்பதாக கரங்களை வானத்து நேராக உயர்த்தி, கர்த்தாவே எங்களை நீங்க ஆரோக்கியமாய் வர பண்ணினீங்க. உம்முடைய சமூகத்துக்கு வரும்படியாய் ஸ்லாக்கியத்தை கொடுத்தீங்க. உம்மை ஆராதிக்க தயவு பாராட்டினீங்க. ஆண்டவரே எங்களை கண்ணனி போல பாதுகாத்தீங்க. நாங்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படல, நாங்கள் வியாதியின் படுக்கையில காணப்படல, மரணத்திற்கு எங்களை தூரமாக்கினீங்க. சந்தோஷமாய் உம்மை பாட, சந்தோஷமாய் உம்மை ஆராதனை செய்ய எங்களுக்கு கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக, எங்களுக்கு கொடுத்த எல்லா நன்மைகளுக்காக, எங்களுக்கு செய்த எல்லா மகத்துவங்களுக்காக, ஆண்டவரே குடும்பமாய் உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியாக எங்களுக்கு பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக ஆண்டவரே நாங்கள் நன்றி என்று சொல்கிறோம். சொல்லி நன்றாய் வாய்களை திறந்து நாம் தேவ நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணி உயர்த்துவோம். ஹalleluya. நன்றி அப்பா. அப்படி சற்று வாய் திறந்து நன்றி செலுத்துங்க. நல்ல மகிமைப்படுத்துங்க ஆண்டவரே. உம்முடைய சத்தம் எழும்பட்டும். ஹalleluya. ஹalleluya. நன்றாய் வாய்களை திறந்து இயேசுப்பா உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. நீங்க செய்த நன்மைகளுக்காக நன்றி. நீங்க பாராட்டின கிருபைக்காக நன்றி. எங்களுக்கு தந்த சுகத்திற்காக நன்றி. எங்களுக்கு தந்த பலனுக்காக நன்றி. ஆண்டவரே எங்களுக்கு தந்த சம்பாத்தியத்திற்காக நன்றி. எங்களுடைய தேவையெல்லாம் சந்தித்தீங்களே ஆண்டவரே. உம்முடைய ஆலயத்துக்கு வரும்படியாக கிருபையை தந்தீங்களே அப்பா. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். நீங்க செய்த எல்லா நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய மகத்துவங்களுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய அதிசயங்களுக்காய் நன்றி. உம்முடைய வெளிச்சத்தை காண செய்தீங்க. இருளான எங்கள் வாழ்க்கையை மாற்றினீங்க. இருளான எங்கள் வாழ்க்கையிலுடைய அற்புதத்தை செய்தீங்க. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே, எவ்வளவு கிருபை உள்ளவர் ஐயா. அந்த வெளிச்சத்தை காணும்படியான ஸ்லாக்கியத்தை தந்தபடியினால் உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். நாளிலே கூட இந்த வெள்ளத்தினால பாதிக்கப்பட்டு முகாம்ல தங்கி இருக்கிற மக்களுக்காக, කඳුවරවල ඉන්න අය, வீடுகள் இல்லாத படிக்கு නිවස නැතිව நெருக்கத்திலே வாழ்கிற மக்களுக்காக, තදබදේ ජීවත් தங்கள் වෙන குடும்பங்கள் உறவுகளை இழந்து நிற்கதியா இருக்கிற ஜனங்களுக்காக, ඔවුන්ගේ නෑ හිතමිතුරන් සියල්ලක්ම අයින් இந்த වෙච්ච நாள் අය, சில பேருடைய வாழ்க்கையில கண்ணீர் நாளா இருக்கலாம். අද දවසේ ඒගොල්ලෝගේ කඳුළු ஆகவே දවසක් වෙන්න நம்முடைய தேவன் வெளிச்சத்தின் தேவன், අපගේ දෙවිඳුන් அவர் ආලෝකයේ சகல දෙවිඳුන් ஆறுதலின் தேவனாய் සියල්ල இருக்கிறார். සැනසීමේ ஒரு දෙවිඳුන් ரெண்டு கரங்களை உயர்த்தி දෑ දෙක ඔස්සවලා ஜனங்களுக்காக ஒரு விஷயம் நாங்கள் ஜெபம் ජනතාව பண்ணுவோம். උදෙසා යාඥා ஆண்டவரே இந்த කරමුද மாலை வேளையிலே கூட ராத்திரி வேளையிலே கூட රාත්‍රී මොහොතේදී நாங்கள் ஒரு மனமாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே இந்த வெள்ளத்தினாலே பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்காக, ஆண்டவரே முகாமிலே தங்கி இருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். කඳුවරවල ඉන්න අය, ஆண்டவரே நிற்கதியா இருக்கிற மக்கள் மேல் ஆண்டவரே අසරණව உம்முடைய සිටින தேவ අය, ஆறுதல் கடந்து வருவதாக, සැනසීම சகல පැමිණේවා, விதமான ஆறுதல் கொடுக்கிற தேவன் நீங்க. සැනසීම පැමිණේවා, ஆண்டவரே உம்முடைய ஆறுதல் அவங்களுடைய வாழ்க்கையில வரும்படியாய் ஜெபிக்கிறோம். அவர்கள் தேவைகளை சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை அவர்கள் மேல ஊற்றப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். அவங்களுடைய கண்ணீர்கள் துடைக்கப்படட்டும்.
වේවා. இந்த மகிழ்ச்சியின் நாள் ஆண்டவரே ප්‍රීතිමත් දවස. இனி வரும் காலங்கள் அவங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும்படியாக ඉදිරියේ ප්‍රීතිය ඇති ஆண்டவரே, වෙන நாங்கள் පිණිස ஒரு மனமாய் நாங்கள் අපි ஜெபம் එක්සිත්ව பண்ணுகிறோம் යාඥා ஆண்டவரே. කරනවා. நன்றி செலுத்துறோம் අපිට ஐயா. ස්තුති நன்றி කරනවා. செலுத்துறோம். ස්තුති கடைசியா කරනවා. நாங்கள் ஜெபம் பண்ண අපි போறோம். අන්තිමට යාඥා කරන්න நாங்கள் அந்த යනවා. வெளிச்சத்தை கண்டபடியினால ආලෝකයේ දැක්ක නිසා இந்த ஆலயத்தில் நாங்கள் வந்து මේ நிற்கிறோம். දේවස්ථානයට ඇවිල්ලා ஆனா ඉන්නවා. அந்த இருள் அந்த வெளிச்சத்தை காணாத மக்கள் මේ ආලෝකයේ නොදක්කා වූ இருள ජනතාව, வாழ்கிற ஜனங்களுக்காக நாங்கள் අන්ධකාරයේ ஜெபம் ජීවත් பண்ணுவோம். වෙන ජනතාව, ஆண்டவரே, இந்த கிறிஸ்துவினுடைய பிறப்பு මේ ක්‍රිස්තුවන්සේගේ ඉපදුම சகல ஜனங்களுக்கு சந்தோஷம் ஆண்டவரே. සියලු ජනතාවට சகல සන්තෝෂයක්. ஜனங்களுக்கு கொண்டாட்டம் ඒ ஆண்டவரே. සැමරීමක් හැම இருள ජනතාවක් வாழ்கிற மக்களுக்காக ஜெபம் මේ பண்ணுவோம். අඳුරේ ජීවත් ஆண்டவரே, වෙන எங்கள் ජනතාව வாழ்க்கையில உதித்த அந்த வெளிச்சம், උදා වුණේ நாங்கள் ආලෝකය. கண்ட அந்த අපි சந்தோஷம், දැක්ක සන්තෝෂය. நாங்கள் கண்ட அந்த கொண்டாட்டம் ඒ ஆண்டவரே, සැමරීම අපි அந்த மக்களுடைய வாழ்க்கையில வரும்படியாக එයාගේ ජීවිතේ දෙන ஒரு පිණිස விசை ரெண்டு கரங்களை අපි உயர்த்தி ඈත ඔස්සවලා அவர்களுக்காக நாங்கள் ஜெபம் ඒ பண்ணுவோமா? උදෙසා යාඥා ஆண்டவரே, இந்த කරමුද? ராத்திரி நேரத்துல මේ கூட රාත්‍රී நாங்கள் මොහොතේදී சபையாய் ஒரு மனமாய் සභාවක් ஜெபிக்கிறோம். ලෙස අපි එක්රැස් நாங்கள் වෙලා கண்ட வெளிச்சம் අපි ஆண்டவரே, දැක්ක ආලෝකය, நாங்கள் கண்ட சந்தோஷம், ඒ දැක්ක நாங்கள் සන්තෝෂය, கண்ட பேரின்பம், ඒක ඉතාමත් ஆண்டவரே, இருளாய் සතුට, வாழ்கிற ஜனங்கள் மேல මේ අන්ධකාර அந்த ජීවිත வெளிச்சம் உதிப்பதாக, ආලෝකයේ அந்த බැබලේවා. வெளிச்சம் கடந்து வருவதாக, ආලෝකයේ தேவரே, පැමිණේවා. சகல ஜனங்களையும் සියලු ஆண்டவரே, ජනතාවම உம்முடைய அருணோதயம் சந்தித்தது, ඔබගේ අරුණෝදය அந்த මුණ அருணோதயம் ගැහෙන්න சந்திக்கும்படியாக ඒ ஜெபிக்கிறோம். අරුණෝදය මුණ ගැහෙන්න அந்த மகிமையை පිණිස காணும்படியாக මහිමය දකින්න ஜெபிக்கிறோம். පිණිස அந்த சந்தோஷத்திலே ඒ ஆண்டவரே සන්තෝෂයෙන් மக்கள் ස්වාමීනි கலிகூர பண்ணுங்க. සන්තෝෂ වෙන්නට ஆண்டவரே, ස්වාමීනි உம்முடைய அன்பின் கருத்துக்குள்ளாய் ඔබගේ நாங்கள் ஒப்புக் ප්‍රේමී கொடுக்கிறோம். දෑතට බාර இந்த කරලා ஆராதனை නමස්කාරය ஆசீர்வதியும். ආශිර්වාද කරන්න இந்த කියලා ஆராதனை முழுவதும் நம்முடைய பிரசன்ன සම්පූර්ණ மாளிகை ඔබගේ செய்யட்டும். තේජසේ පාලනය කරන්න ஆண்டவரே, කියලා எல்லாவற்றையும் பார்க்கிறோம். සියල්ලවට වඩා உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, ඒ උතුම් වූ දෙවියන්ට මහිමය பூமியிலே මේ சமாதானம், පොළොවේ සමාදාන மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக. මනුෂ්‍යයා කෙරේ ප්‍රියතාවය ඇති அந்த වේවා. பாடல் சத்தம் ඒ ஆண்டவரே ගීතයේ இந்த ශබ්දය சபையிலே ඒ கேட்கப்படுவதாக. සභාවේ ඇසෙන්නට எங்கள் மேல் සැලසුවා. உம்முடைய பிரியம் கடந்து ඔබගේ வரட்டும். ප්‍රියතාවය ඇති எங்கள் மேல் වේවා. உம்முடைய சமாதானம் අප கடந்து කෙරේ வரட்டும். සමාදානය ඇති எங்கள் වේවා. மேல் உம்முடைய மகிமை உதிக்கட்டும் මහිමේ ஆண்டவரே. උදා වේදී இந்த ஆராதனை முழுவதுமாய் ஆளுகை නමස්කාරය செய்கிறார். පාලනය කරන්න உம்முடைய நாமத்தை ඔබගේ නාමය மகிமைப்படுத்துகிறார். මහිමයට පත් இயேசுவின் நாமத்திலே කරන්න යේසුස් වහන්සේගේ ஜெபிக்கிறோம். නාමයෙන් எங்கள் යාඥා நல்ல කරනවා. பிதாவே, යහපත් පියාණනි. நன்றாய் கரங்களை අපි தட்டி හොඳත් පොළ සන්නාදය ஆண்டவருக்கு දීලා நன்றி செலுத்துவோம். අපි ස්තුති කරමු. ஹalleluya. හalleluya. சத்தமா ஒரு ஹalleluya சொல்லுவோமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஆராதனை கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් මේ নমස්කාර සහභාගී වෙන හැම කෙනාම අපි සුබ இந்த පතනවා. ஆன்லைன் மூலமாய் பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்கும் எங்களுடைய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். ඔන්ලයින් තුලින් බලා සිටින අයටත් අපි ක්‍රිස්තුස් වහන්සේගේ සුබ පැතීම මෙයන්තල් සුබ පැතීම. எத்தனை பேர் இந்த இரவுல கிறிஸ்துவை கொண்டாட நீங்க කීදෙනෙ வந்திருக்கீங்க? මේ රාත්‍රී මොහොතේ ක්‍රිස්තුස් கொஞ்சம் වහන්සේ கரங்களை සමරන්න. அசைத்து காட்டுங்களேன். අත ඔස්සෝලවල පෙන්වන්න. ஆமென். இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் இந்த பூமிக்கு வந்தார். යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ ඔබ උදෙසාද මා උදෙසාද මේ පොළොවට அவர் පැමිණියා. எல்லா மனுஷருக்கும் வந்திருந்தாலும் හැම මනුෂ්‍යයා තුලට ආවත් கிறிஸ்துவை அறிந்தவர்கள் அவருடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை அறிந்த எங்களுக்கு ක්‍රිස්තුස් වහන්සේව දැනගත්ත ගැලවීමේ සන්තෝෂය දැනගත්ත අපිට உரிமையோட சொல்ல முடியும், අපිට උරුමයෙන් කියන්න පුළුවන්. அவர் எனக்காக வந்தார். මා උදෙසා ආවා. அவர் எனக்காக මා வந்தார். උදෙසා ආවා. அருகில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, ළඟ அவர் ඉන්න කෙනා உங்களுக்காக බලලා කියන්න ඔබ வந்தார். උදෙසා ආවා කියලා. அவர் உங்களுக்காக ඔබ வந்தார். උදෙසා ආවා කියලා. முதலாவது பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை ගායනා කළ மகிமைப்படுத்துவோம். දේව නාමයේ මහිමයට පත් කරමු. கரங்களை தட்டுவோமா? நல்லா பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில்
இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. நல்லா உற்சாகமாய் கரங்களை தட்டி ஓ நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்ப சமூகத்து பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்ப சமூகத்து பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். நல்லா கரங்களை தட்டுவோமா? மகிழ்ச்சியின் நாளிலே மகிழ்ந்திட வாருமே. மகிழ்ச்சியின் நாளிலே மகிழ்ந்திட வாருமே. ஆனந்தம் ஆனந்தம் பாடி போற்றிடுவோம். ஆனந்தம் ஆனந்தம் பாடி போற்றிடுவோம். விண்ணின் தூதர்களே மண்ணின் மணமக்களே மீட்பர் உயிர்த்தார் என்று மகிழ்ந்து பாருங்களே. வாழ்வில் பிறந்தார் இயேசு. ஆனந்தம் ஆனந்தம் பாடி போற்றிடுவோம். ஆனந்தம் ஆனந்தம் பாடி போற்றிடுவோம். மகிழ்ச்சியின் நாளிலே மகிழ்ந்திட வாருமே. மகிழ்ச்சியின் நாளிலே மகிழ்ந்திட வாருமே. மரண இருள் நீங்கிட மகிழ்ச்சி தொனி கேட்கட்டும். துயர நிலை மாறிட இறைவன் அருள் கூறட்டும். இரட்சக நாளிலே ஆனந்தம் ஆனந்தம் பாடி போற்றிடுவோம். ஆனந்தம் ஆனந்தம் பாடி போற்றிடுவோம். ஆனந்தம் ஆனந்தம் பாடி போற்றிடுவோம். ஆனந்தம் ஆனந்தம் பாடி போற்றிடுவோம். ஹல்லேலூயா. Hallelujah. இந்த ராத்திரி வேளையிலும் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது பிலிப்பியர் 2:6 தொடக்கம் 7 வசனங்களிலே දෙකේ අය කියනවා මේ රාත්‍රියේ ස්වාමීන් වහන්සේගේ වචනේ. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்து දැනාසගේ රූපේව සිටියත් தேவனுக்கு சமனா இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் දැනාසගේ සමානකම එයා ඒක අතට ගන්න නැතුව ஆமென் தம்மை தாமே வெறுமையாக்கி තමාවම යටහත් කරලා அடிமையின் ரூபம் எடுத்து ඒ වහල්භාවයේ රූපේ අරගෙන மனுஷ சாயலானார். මනුෂ්‍ය ස්වරූපයට ඇති වුණා. ஹalleluya. හalleluya. தம்மையே வெறுமையாக்கினார். තමාම ඉස් කරගත්තා. அடிமைகளாய் இருந்த நம்மை වහල් වෙච්ච අපිව பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்த நம்மை පාපේ වහල්භාවයේ සිටි අපිව விடுதலையாக்க නිදහස් කරන්න நம்முடைய சிங்காசனத்தை விட்டு நமக்காய் வந்த தேவனை තමාගේම සිංහාසනය අතැරලා ஆமென் අපගේ ஹalleluya. දෙවිඳුන් அவரை හalleluya. பாடி சிங்காசனம் விட்டிறங்கி வந்த தேவனை பாடி மகிமைப்படுத்தும். අපි මේ මහිමාන්විත දෙවියන් වහන්සේ ගායනා කළ මහිමයට පත් කරමු. சிங்காசனம் விட்டிறங்கி நம் வாழ்வில் நம்மில் அன்பு போன்று சிங்காசனம் விட்டிறங்கி
இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. நன்மையினால் திருப்தியாக்குகிறார், இரக்கங்களால் முடிசூட்டுகிறார். நன்மையினால் திருப்தியாக்குகிறார், இரக்கங்களால் முடிசூட்டுகிறார். கலைகள் போல புது வேலன் கொண்டு உயர பறந்திட செய்கிறாரே. கலைமை போல புது வேலன் கொண்டு உயர பறந்திட செய்கிறாரே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. సమరము అపి సమరము సమరము యేసుస్వర్ సమరము అపి సమరము సమరము యేసుస్వర్. సమరము అపి సమరము సమరము యేసుస్వర్. సమరము అపి సమరము సమరము యేసుస్వర్. హల్లెలూయా ఆమేన్ హల్లెలూయా హల్లెలూయా ఆమేన్ హల్లెలూయా ఆమేన్ హల్లెలూయా హల్లెలూయా ఆమేన్. కృతజ్ఞతే శోకయాజ్ఞతే ప్రీతియ మా జీవితే. కృతజ్ఞతే శోకయాజ్ఞతే ప్రీతియ మా జీవితే. ఓ హల్లెలూయా ఆమేన్ హల్లెలూయా హల్లెలూయా ఆమేన్ హల్లెలూయా ఆమేన్ హల్లెలూయా హల్లెలూయా ఆమేన్. సంతోషయాయి మాట సంతోషయాయి సమదామ మగ జీవితే. సంతోషయాయి మాట సంతోషయాయి శ్రమదామ మగ జీవితే. హల్లెలూయా ఆమేన్ హల్లెలూయా హల్లెలూయా ఆమేన్ హల్లెలూయా ఆమేన్ హల్లెలూయా హల్లెలూయా ఆమేన్. పాలువనే
எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்க. කීදෙනෙක් සන්තෝෂයෙන් ඉන්නවද මේ රාත්‍රී මොහොතේදී? இம்மானுவேல் தேவன் நம்மோடு இருக்கிறார். ඉම්මානුවෙල් දෙවියන්ස අප සමගයි. எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருக்கலாம், මොන වගේ වාතාවරණයක් වුණත් வாழ்க்கையின் எப்பொழுது ஒரு கட்டத்துக்குள்ள நாங்கள் சென்று கொண்டிருக்கலாம். අපගේ ජීවිතේ මොනවාරි තත්ත්වයක අපගේ පෞල් ஆனா ජීවිතේ இந்த තිබෙන්න පුළුවන්. கிறிஸ்மஸ் நாள்ல கூட මේ ක්‍රිස්මස් දවසේ தேவன் நம்மோடு இம்மானுவேலராய் இருக்கிறார். දෙනාන්සේ ஆனால் ඉම්මානුවෙල් அடுத்த பாடலில் நாங்கள் உற்சாகமாய் கரங்களை අපි தட்டி උනන්දුවෙන් நாங்கள் ගායනා பாடுவோம். කරමින් ගියමු. ஆதியில் வார்த்தையாக இருந்த எங்கள் இயேசுவே, மனிதனை மீட்க நீரே மண்ணில் வந்தீரே. ஆதியில் வார்த்தையாக இருந்த எங்கள் இயேசுவே, மனிதனை மீட்க நீரே மண்ணில் வந்தீரே. இருளில் ஒளியாக வந்த எங்கள் வெளிச்சமே, ஒளியாய் வந்த இயேசுவே. இருளில் ஒளியாக வந்த எங்கள் வெளிச்சமே, வழியாய் வந்த இயேசுவே. இயேசுவே இம்மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த மகா பிரபுவே. இயேசுவே இம்மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த மகா பிரபுவே. பொண்ணு கேட்கல, உன் பொருளையும் கேட்கல, சொத்து கேட்கல, உன் சம்பத்தை கேட்கல. பொன்ன கேட்கல, பொருளையும் கேட்கல, சொத்த கேட்கல, சம்பத்த கேட்கல. பொண்ணு கேட்கிறார், உள்ளத்தை கேட்கிறார், மகனாய் உன்னை மாற்றுவார். பொன்னை கேட்கிறார், உள்ளத்தை கேட்கிறார், மகனாய் உன்னை மாற்றுவார். சேர்ந்து சொல்வோம். இயேசுவே இம்மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த மகா பிரபுவே. இயேசுவே இம்மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த மகா பிரபுவே. சாபத்தின் கட்டுகளை உடைக்க வந்த இயேசுவே, எனக்காய் சாபமானி சிலுவை மீதிலே. சாபத்தின் கட்டுகளை உடைக்க வந்த இயேசுவே, எனக்காய் சாபமான சிலுவை மீதிலே. பாவத்தின் சம்பளத்தை நான் செலுத்த தேவையில்லை, இயேசு செலுத்தி விட்டாரே. பாவத்தின் சம்பளத்தை நான் செலுத்த தேவையில்லை, இயேசு செலுத்தி விட்டாரே. இயேசுவே இம்மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த மகா பிரபுவே. 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 கருணாவ 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 ஆனவ மகே வாலேனவ எக்கியாவனவ ඔබගේ කරුණාවයි. ආනව මගේ බලනව එක්කියාවනව ඔබගේ කරුණාවයි. கருணாவ 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 விநாச வின மம பராத வின மம நாம ஜீவத்வானே பொறுமதி விவரண அமாருக்கம் விவரண நாம ஜீவத்வானே விநாச வின மம பராத வின மம நாம ஜீவத்வானே
ජීවත් වන්නේ යාවනින් සැරි සොලුවම් කරුණාව 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 ආනව මගේ බලේ නොව දෙකියාව නොව ඔබගේ කරුණාවයි ආනව මගේ බලේ නොව දෙකියාව නොව ඔබගේ කරුණාවයි කරුණාව 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 ඉගෙන ගත්තේ නෑ මම උපාධියත් නෑ මට තාම ජීවත් වන්නේ විනාශයේ සිටියම දැන් ගැලවී සිටින්නේ තාම ජීවත් වන්නේ ඉගෙන ගත්තේ නෑ මම උපාධියත් නෑ මට තාම ජීවත් වන්නේ විනාශයේ සිටියම දැන් ගැලවී සිටින්නේ තාම ජීවත් වන්නේ කරුණාව 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 මානව මගේ බලේ නොව හැකියාව නොව ඔබගේ කරුණාවයි 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 யாவரும் அப்படியே தேவனுடைய சமூகத்துல கரங்களை உயர்த்தி தேவனுக்கு நன்றி சொல்ல ஆரம்பிப்போம். தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் நம்ம மத்தியில ஜீவன் உள்ளவராய் இருக்கிறவராய் இருக்கிறார். දෙවියන් වහන්සේ ඊයේත් අදත් ඊට සදාටම ජීවත්ව ජීවමානව සිටිනවා. அவருடைய நாமம் பலத்த நாமமாய் இருக்கிறது. මාගේ නාමය බලවත්ම නාමයක්. அதற்கு மேலாக வேறொரு நாமம் இல்லை. ඊටත් ඉහළ කිසිම නාමයක් அந்த නැහැ. நாமத்தினால் கூடாத காரியம் ඒ ஒன்றுமே. නාමයට කරන්න බැරි කිසි දෙයක්වත් නැහැ. இந்த ராத்திரி நேரத்துல தேவனுடைய பிறப்பை நினைவு கூற வந்திருக்க நாங்க ஒவ்வொருவரும் මේ රාත්‍රියේදී එතුමාගේ උපත සිහි කරන්න පැමිණි හැමෝම ஒவ்வொரு நிலைகள்ல இருந்து நாங்க வந்திருக்கலாம். හැම එක එක තත්ත්වයක ඉඳලා අපි පැමිණ තිබෙනවා. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை මනුෂ්‍යයා பார்க்கிறவராய். මූණ බැලුවට දෙවියන් වහන්සේ ඔබගේ හදවත දිහා බලනවා. இந்த இடத்துல இருக்க எல்லோருடைய இருதயமும் அவருக்கு தெரியும். මේ තියෙන හැම හදවතක්ම එතුමාට දන්නවා. அப்படிப்பட்ட வல்லமை உள்ள உண்மை உள்ள தேவனை நாங்க තරම් ஆராதிக்கிறோம். බලවන්ත අවංක වූ පිරිසුදු දෙවි කෙනෙක්. இந்த தேசத்துல பல பேர் பல இக்கட்டான சூழ்நிலை இந்த நாட்கள் இருந்து මේ கொண்டிருக்கிறாங்க. දේශේ බෝ අමාරුකම් මැද්දේ බෝ ජනතාව සිටිනවා. ஆனா எனக்கும் உங்களுக்கும் தேவனுடைய சமூகத்துல தேவனை ஆராதிக்க தேவன் கொடுத்திருக்கிற மகா பெரிய ஸ்லாக்கியத்துக்காக නමුත් ඔබටත් මට கரங்களை දැනගෙන உயர்த்தி නමස්කාර தேவனுக்கு நன்றி කිරීමේ சொல்லுவோம். වාසනාවට ස්තුති කරමු. நன்றி பிதாவே, உம்மை ස්තුති நன்றியோடு ස්වාමිනී. துதிக்கிறோம் ஆண்டவரே. ඔබට බෝ ස්තුති உம்முடைய ස්වාමිනී. பிரசன்னத்துக்காக ඔබගේ நன்றி. තේජසේ මහිමේ උදෙසා. ஆவியானவரே, உம்மை ආත්මයන් நன்றியோடு වහන්සේ துதிக்கிறோம். පිය මෙතනට ගෙන්නපු නිසා ஆண்டவரே, ස්තුතියි. உமக்கு நிகராக ஒன்றுமே இல்லை. ඔබට සමාන කරන්න சகல අසම සම வல்லமை දෙවියන් நிறைந்தவரே, உம்மை நன்றியோடு සියලු துதிக்கிறோம். බලය ඔබටයි ස්වාමිනී. இயேசுவே, உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே,
அடங்கி போகும் எக்கடலும் வழி திறக்கும் உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும் பெருங்காற்றும் அடங்கி போகும் எக்கடலும் வழி திறக்கும் உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும் இயேசுவே உம் நாமமே இன்று மேன்மை அடையணும் பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா உங்க நாமம் உயரணும் இன்று மேன்மை அடையணும் பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா சிங்கத்தின் கேபியிலும் சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது இயேசுவே உம் நாமமே இன்று மேன்மை அடையணும் பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா உங்க நாமம் உயரணும் இன்று மேன்மை அடையணும் பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா सगया स्वामी पास सगया स्वामी ओ बेना में usas mai पास सन्ना स्वामी पास सगया स्वामी ओ बेना में usas mai पास सन्ना usas mai pasesana Gaurava Devi Swami Gaurava Devi Swami
Your name is the highest. Your name is the greatest. Your name stands above them all. All thrones and dominions, all power and position. Your name stands above them all. Shall we lift our hands this morning? Your name, Father. கரங்களை உயர்த்தி, அவருடைய நாமம் மேலான ஒரு நாமமாயிருக்கிறது. மகத்துவமுள்ள அந்த தேவனை ஆராதனை செய்ய வந்திருக்கிறோம். இரு கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? All thrones and dominions, all power and position. Your name stands above them all. And the angels cry, holy. All creation cries, holy. You are lifted high. Holy, holy forever. Can you people sing? Holy to the King of Kings. Holy, you will always be. Holy, holy forever. உம் நாமம் மேலானதே, உம் நாமம் மகத்தானதே, உம் நாமம் ஓங்கி நிற்குமே. எல்லா ஆட்சிக்கு மேலாக, எல்லா அதிகாரம் மேலாக, உம் நாமம் ஓங்கி நிற்குமே. யாவரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? அவருடைய நாமத்தை, அவருடைய அதிசயமுள்ள நாமத்தை ஆராதனை செய்ய வந்திருக்கிறோம். முழு இதயத்தோடு, முழு மனதோடு சொல்லுவோமா? எல்லா ஆட்சிக்கு மேலாக, எல்லா அதிகாரம் மேலாக, உம் நாமம் ஓங்கி நிற்குமே. தூதர் பாடியே, தூயரே, சர்வ சிருஷ்டியே. தூயரே, நீர் என்னாலும் தூயரே, என்றென்றும் தூயரே. சகல ஜனமும் அவரை சேர்த்து பாடுவோம். ஓ, அவர் போற்றக்கூடிய தேவனாய் இருக்கிறார். உன் தேவன் பரிசுத்தமுள்ள தேவனை நாங்கள் ஆராதனை செய்கிறோம். சிங்காசனத்தை விட்டு இந்த பூலோகத்துக்கு வந்த தேவனை ஆராதனை செய்கிறோம். தூயரே, என்றென்றும் தூயரே. தூதர் பாடிட, தூயரே, சர்வ சிருஷ்டியே. சபையார் யாவரும் கரங்களை உயர்த்தி பாடுவோம். பரிசுத்தமுள்ள தேவனை ஆராதனை செய்வோம். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார். என்றென்றும் தூயரே. உம் ஜனம் போற்று, தூயரே, மகராஜனே. தூயரே, நீர் என்னாலும் தூயரே, என்றென்றும் தூயரே. யாவரும் கரங்களை தட்டி
அந்த பரிசுத்தமுள்ள உன்னதத்தின் சிங்காசனத்தில் வந்த தேவனை நாங்கள் நன்றி செலுத்துவோமா. ஹல்லேலூயா. அப்படியே நாங்கள் நின்ற வண்ணமாக சங்கீதம் 100வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்வோம். අපි ඉන්න ආකාරයෙන් සුද්ධ බයිබලයේ ගීතාවලිය 100 වෙනි ගීතාවලිය අපි පෙරලා. முதலாம் வசனம் தமிழிலும் சிங்களத்திலும் வாசிக்கப்படும். இரண்டாம் வசனத்தை சபையார் மாறி மாறி வாசிக்கவும். පළවෙනි වාක්‍යය දෙමළෙන් සිංහලෙන් කියවන ලබා දෙවෙනි වාක්‍යය සභාවට කියවන්න පුළුවන්. ඒ ආකාරයෙන් මාරුවෙන් මාරුවට අපි කියවමු. பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள். මුළු පොළොව වැසියනි සමිඳුන්නට ප්‍රීති ഘോഷා පවත්වන්න. கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம். සමිදානම් දෙවිඳුන් බව දැනගන්න. අප මැව්වේ එතුමා නොය. අපි එතුමන්ගේය. එතුමන්ගේ සෙනගය එතුමන්ගේ තනබිම් වල බැටළුවෝය. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும் அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. මන්ද සමිදානෝ යහපත්ය, එතුමන්ගේ ප්‍රේමී ස්ථීරය සදාටම පවත්නේය. பரப்புரின் பரப்புரට එතුමන්ගේ විශ්වාසවන්තකම පවත්නේය. நாங்கள் எல்லோருமாக சேர்ந்து 4:5 வாசி. අපි හැමෝම එකතු වෙලා 4:5 එකතු වෙලා කියවමු. அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும் அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஆமென். மத்தேயு 18:18 அதிலிருந்து 25வது வசனத்தை நாம் இன்றைக்கு வாசிக்க போறோம்ங்க. අපි මුලින්ම පළවෙනි පරිච්ඡේදයේ 25 වන පදය අද දවසේදී කියවන්නට 18வது வசனத்திலிருந்து 25வது வசனம் வரைக்கும். 18 වෙනි පදයේ සිට 25 වන පදය දක්වා. இது லூக்கா 1வது அதிகாரத்திலே ලූකා පළවෙනි පරිච්ඡේදයේ மரியாளுக்கு தேவதூதன் வெளிப்படுகிறார். මරියාට දේව දූතයෙක් එළිදරව් වෙනවා. இப்ப யோசேப்புக்கு வெளிப்படும் பொழுது දැන් යෝසේපට එළිදරව් වන විට ஆண்டவர் தூதனுக்கு என்ன சொல்லுகிறார்? දෙවියන් වහන්සේ දේව දූතයට මොනවද කියන්නේ? அவரிடத்திலே அவர் வைத்த எதிர்பார்ப்பு என்ன? ඔහු කෙරේ උන්වහන්සේ දේව දූතයට ලැබුව බලාපොරොත්තු කුමක්ද? அதை தான் நாம் கவனிக்க போகிறோம். ඒ තමයි අපි බලන්නට යන්නේ. மத்தேயு 1வது அதிகாரம் මතේ පළවෙනි පරිච්ඡේදයේ 18வது வசனம். 18 වන පදය. இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. சரி, இப்ப சொல்லப்படுகிற இந்த வார்த்தைகளை நீங்கள் சற்று கற்பனை பண்ணி பாருங்கள். මෙතන සඳහන් වෙන වචනයන් ටිකක් උපකල්පනය කරලා බලන්න. நமக்கு கிறிஸ்துமஸ் என்று சொல்லும் பொழுது மிகவும் குடும்பத்திலே இனிமையான உணர்வுகளை ஏற்படுகிற ஒரு கொண்டாட்டம் என்று நினைக்கிறோம். අපේ නාතල කියලා කියන්නේ අපේ පවුලේ මිහිරි අත්දැකීම් හැකියාව ඇති කරන එක උත්සවයක් කියලා අපි හිතනවා. அது உலகத்திற்கே சந்தோஷத்தை கொடுக்கிறதான ஒரு கொண்டாட்டம். ඒ මුළු ලෝකෙටම ප්‍රීතිය ගෙන දෙන එක සැමරීමක්. ஆனால் யோசேப்புடைய வாழ்க்கையில் நடக்கிற சம்பவத்தை கவனியுங்கள். නමුත් යෝසේප්ගේ ජීවිතය සිද්ධ වෙන මේ සිදුවීමට අවධානය යොමු කරන්න. உங்களை அந்த இடத்திலே போட்டு பாருங்க. ඔබ ඒකෙන් ඔබ කියලා බලන්න. முதலாவது கிறிஸ்துமஸிலே ප්‍රථම නාතලේ எப்படிப்பட்ட உணர்வுகள் வெளிப்படுகிறது? කෙබඳු හැඟීම්ද මෙතන එළිදරව් වෙන්නේ. இரண்டாவது வசனத்தை அடுத்த வசனத்தை வாசிங்க. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாக இருந்து யோசேப்பு எப்படிப்பட்ட ஒரு மனுஷன்? යෝසේප් කෙබඳු මිනිසෙක්ද? எப்படிப்பட்ட ஒரு மனுஷன்? කෙබඳු මිනිසෙක්ද? சொல்லுங்க, நீதிமான். කියන ධර්මිෂ්ඨයෙක්. நான் சத்தமா சொல்லுங்க, நீதிமான். ධර්මිෂ්ඨයෙක්. அவன் நீதிமான் என்று சொன்னால் கர்த்தருக்கு பயந்த ஒரு மனுஷன். එතකොට ධර්මිෂ්ඨයෙක් කියන්නේ දෙවියන් වහන්සේට බයභක්තිය ඇති මිනිසෙක්. ஆனால் நீதிமானுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை, ஒரு சவால் வருகிறது. නමුත් ධර්මිෂ්ඨයෙක්ගේ ජීවිතයේ එක ප්‍රශ්නයක්, එක අභියෝගයක් පැමිණෙනවා. இவனுக்கு திருமணம் பேசப்பட்டிருக்கிறது. ඔහුට විවාහ කිවිසගෙන තිබෙනවා. ஆனால் அதாவது என்ன சொல்றது, முழுமை அடையும் முன்பதாக නමුත් ඒ විවාහය පූර්ණ තත්ත්වයට පත්වන්නට කලින් இங்கே அவனுக்கு ஒரு நெருக்கம் உண்டாகும். මෙතන ඔහුට එක අරුමුදයක් ඇති වෙනවා. அவன் நம்ம நினைப்ப நீதிமானுக்கு பிரச்சனை வர தேவையில்லை. එතකොට අපි හිතනවා ධර්මිෂ්ඨයට ප්‍රශ්නයක් වෙන්න අවශ්‍ය නැහැ කියලා. ஆனால் இவன் நீதிமான் என்று வேதம் ஏன் சொல்லுகிறது? නමුත් ඔහු ධර්මිෂ්ඨ කියලා ඇයි බයිබලයේ සඳහන් කරන්නේ? அடுத்த வசனம் அதே பகுதியை கவனி. ඒ කොටස අපි අවධානය යොමු කරලා බලමු. அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். போராட்டம் வரும் பொழுது நீங்கள் எப்படி செயல்படுகிறீர்கள் என்பதை வைத்து
ඉෂ්ට නැහැ කියලා ඔබ හිතන්නත් එපා. இங்கே யோசேப்பு ஒரு நீதிமான் என்ற வேதம் அவனுக்கு அந்த பட்டத்தை கொடுப்பதற்கு காரணம் என்ன? මෙතන යෝසෙෆ් ධර්මිෂ්ඨයෙක් කියන ඒ තනතුර බයිබලයේ ලබා දෙන්න හේතුව කුමක්ද? அவன் பிரச்சனை வந்த பொழுது அவன் எடுத்த தீர்மானம். ඔහු ප්‍රශ්නයක් එන විදිහට ඔහු ගන්න තීරණය. நீதிமொழிகள் 24வது அதிகாரம். හිතෝපදේශ 24 වන පරිච්ඡේදයේ நீதிமொழிகள் 24 හිතෝපදේශ 24 வாசிக்க 10வது வசனம். අපි කියමු 10 වන පදය. நீதிமொழிகள் 24 10. හිතෝපදේශ 24 10. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் ஆபத்து காலத்திலே நீ சோர்ந்து போவாய் என்று சொன்னால் ඔබ විපත්ති දවසේදී කලකිරෙන්නේ නම් உன் பலன் குறுகினது. உன்னுடைய பலன் எப்படிப்பட்டதா? ඔබේ ශක්තිය කෙබඳුද? அவ ஆபத்து வரும் என்பதாக நாங்களே எங்களுக்கு சொல்லிக் கொள்வோம், நாங்கள் பலன் உள்ளவர்கள். එතකොට අපි විපත්ති එන්න කලින් අපිම අපිට කියා ගන්නවා අපි ශක්තිමත් අය කියලා. பிரச்சனை வரும் என்பதாகவே நாங்களே எங்களுக்கு சொல்லிக் கொள்வோம், நாங்கள் விசுவாசத்தின் வீரர்கள். ප්‍රශ්නයක් එන්න කලින් අපිම අපිට කියා ගන්නවා අපි ඇදහිල්ල වීරයෝ කියලා. ஆனால் வேதம் சொல்கிறது නමුත් බයිබලයේ කියනවා பிரச்சனை வரும் பொழுதுதான் உன்னுடைய பலன் பரிசோதிக்கப்படுகிறது. ප්‍රශ්නයක් එන විටදී තමයි ඔබගේ ශක්තිය සෝදිසි කරනු ලැබෙන්නේ. போராட்டம் வரும் பொழுதுதான் உன்னுடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. පොරවැණිවක් එන විටදී තමයි ඔබගේ ඇදහිල්ල සෝදිසි කරනු ලැබෙන්නේ. இப்ப யோசேப்புடைய வாழ்க்கையை கவனித்தீங்கன்னா දැන් යෝසෙෆ්ගේ ජීවිතය දිහා ඔබ බැලුවොත් முதலாவது கிறிஸ்துமஸ்லே அவனுடைய வாழ்க்கை வெட்கம் நிறைந்ததா இருந்தது. පළවෙනි නන්දලේදී ඔහුගේ ජීවිතය ලැජ්ජාවකින් පිරී තිබුණා. அவனுடைய வாழ்க்கை அவமானம் நிறைந்ததா இருந்தது. ඔහුගේ ජීවිතය අවමානයකට ලක් වෙලා තිබුණා. ஆனால் வேதம் அவனை நீதிமான் என்று பார்க்கிறது. නමුත් බයිබලයේ ඔහු ධර්මිෂ්ඨයෙක් ලෙස දකිනවා. ஏன் நீங்கள் பிரச்சனைக்கு தப்புகிறபடினாலே ඇයි ඔබ ප්‍රශ්නයට බේරී යන නිසා නෙවෙයි. வேதம் உங்களை நீதிமான் என்று பார்ப்பதற்கு காரணம் பிரச்சனையின் நடுவிலும் தேவனை எப்படி நீங்கள் பின்பற்றுவீர்கள். බයිබලයේ ඔහු ධර්මිෂ්ඨයෙක් ලෙස දකින්නට හේතුව ඒ ප්‍රශ්නය මැදදී ඔබ දෙවියන් වහන්සේ කිසිද අනුගමනය කරන්නේ. பிரச்சனையின் நடுவிலும் விசுவாசத்திலே தளராதபடிக்கு தேவனை எப்படி தொழுது கொள்கிறீர்கள். ප්‍රශ්නයක් මැදදී ඇදහිල්ලෙන් අස්තීර වෙන්නේ නැතුව දෙවියන් වහන්සේට කොහොමද නමස්කාර කරන්නේ? சொல்லு நீதிமான், කියන්නේ ධර්මිෂ්ඨයා. சொல்லு தேவனே, කියන්නේ දෙවි ස්වාමී. சொல்லு தேவனே, කියන්නේ ස්වාමී. என்னையும் நீதிமானாய் மாற்று. මාව ධර්මිෂ්ඨයෙක් කළ මැනව. அதில் சொல்லப்படுகிற வார்த்தை என்ன தெரியுமா? ஏதோ பெர்ஃபெக்ட்டான பரிசுத்தமானவன் என்பதை பார்க்கிலும் அங்கே சொல்லப்படுகிற வார்த்தையின் அர்த்தம் என்னவென்றால் நான் தேவனுக்கு பயந்து வாழ்கிறேன். එතන සඳහන් ධර්මිෂ්ඨය කියන වචනේ අර්ථය මම පූර්ණව හොඳට ජීවත් වෙන පුද්ගලයෙක් කියනවට වඩා දෙවියන් වහන්සේට බයින් ජීවත් වීම. சரி வாசிப்போம் அடுத்த வசனத்தை. අපි නැවත මතියු පළවෙනි පරිච්ඡේදයට යමු. அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு அப்ப கவனிங்க, கர்த்தருடைய தூதன் யோசேப்புக்கு எப்படி வெளிப்படுகிறார்? දෙවන ස්වාමීන් වහන්සේගේ දූතයා යෝසෙෆ්ට කොහොමද එළිදරව් වෙන්නේ? சொப்பனத்தில். ස්වප්නයකින්. பக்கத்துல வாசலுங்க, இப்ப சொப்பனம் வேண்டாம். කියන්නේ ස්වප්න දකින්න එපා. பைபிளை கொண்டு வந்தாதான் நான் சொல்லுகிறது என்ன சொல்றது, அதை ஒரு புரிந்து கொள்ளுதல் உங்களோட மைண்ட் என்கேஜ் ஆகும். බයිබලයේ දිනවොත් තමයි මම කියන දේ ඔබට තේරෙන්නේ ඔබේ මනසට එන්ගේජ් වෙන්නේ. எவ்வளவு நேரம் தான் என் முகத்தை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க? කොච්චර වෙලාවකද මගේ මුණ දිහා බලාගෙන ඉන්නේ? அப்ப பைபிளை திறந்து அதை வாசிச்சாதான் இப்ப நான் சொல்லுகிற காரியத்தை நீங்க வசனத்துல இருந்து பாருங்க. බයිබලයේ දිගට මම කියන දේ අවධානය යොමු කරේ තමයි මම කියන වචනේ අපිට බයිබලයේ බලන්න පුළුවන්. எல்லா நாட்களை விட இன்றைக்கு பைபிள் ரொம்ப முக்கியம். හැම දවසකම වඩා අද බයිබලයේ ඉතාමත් වැදගත්. என்ற உலகம் கிறிஸ்துமஸை கொண்டாடுகிறது. මන්දනම් ලෝකේ නත්තර සමරනවා. ஆனா அதுல ஒரு சிலர் தான் தேவனுடைய வருகையை கொண்டாடுகிறார்கள். නමුත් ඒ අතරින් කීප දෙනෙක් පමණයි දෙවියන් වහන්සේගේ ඊම සමරන්නේ. அப்ப மரியாளுக்கு நேரடியாக தூதன் வந்து பேசுகிறார். ඒතර මරියාට කෙලින්ම ඇවිත් දේවදූතෙක් කතා කරනවා. மரியாளுக்கு சொப்பனம் அல்ல, මරියාට ස්වප්නයක් නෙමෙයි. மரியாளுக்கு நேரடி. මරියාට කෙලින්ම ඇවිත් කතා කරනවා. ஆனால் யோசேப்புக்கு தேவன் சொப்பனத்தின் மூலமாய் பேசினார். නමුත් යෝසෙෆ්ට දෙවියන් වහන්සේ ස්වප්නයක් වලින් කතා කරනවා. சரி வாசிப்போம். யோசேப்புக்கு ரெண்டு காரியத்தை சொல்லுகிறார். බලමු එතන කියවදී යෝසෙෆ්ට කාරණාවන් දෙකක් මේ දේවදූතයා කියනවා. அந்த ரெண்டையும் நம்ம கவனிப்போம். ඒ කාරණාවන් දෙකට අපි අවධානය යොමු කරමු. தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே. அவனிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் ரெண்டு காரியம் ஆண்டவர் இந்த தூதன் மூலமா யோசேப்புக்கு சொல்றார். මෙතනදී කාරණා දෙකක් දෙවියන් වහන්සේ දේවදූතයා මගින් යෝසෙෆ්ට කියනවා. முதலாவது மரியாதை சேர்த்து. ප්‍රථමයෙන් මරියාව පාවා ගන්න. இதை நாம இன்றைக்கு தியானிப்பதல்ல. මේකත් අපි මෙනෙහි කරන්න යන්නේ නැහැ. ஆனால் இரண்டாவது காரியத்தை நம்ம இன்றைக்கு தியானிக்க போறோம். නමුත් මෙතන සඳහන් වෙන දෙවෙනි කාර්යයට අපි අද මෙනෙහි කරන්න යනවා. யோசேப்புக்கு இந்த தூதன் அனுப்பப்பட்டதான இரண்டாவது மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் යෝසෙෆ් ස්වප්නයේ මේ දේවදූතයා යවන්න ලැබෙන්න වැදගත් වෙන දෙවෙනි හේතුව இயேசு என்கிற பெயர் தான்
22வது வசனம் 23வது வசனம் ஏசாயாவிலே சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. 22 සහ 23 වන පදයේ යෙසායා පොතේ සඳහන් වන වචනයක්. வாசிக்க பாப்பா 23 22 23. අපි කියමු 22 සහ 23 වන පදයන්. தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவர் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னார். இப்ப இன்னொரு பேர் இருக்குது இயேசு. දැන් යේසුස් වහන්සේට තවත් නමක් තිබෙනවා. அது என்ன? ඒ මොකක්ද? சொல்லுங்க இம்மானுவேல். කියන්නේ ඉම්මානුවේල්. அப்ப தேவனுடைய குமாரனுக்கு தேவன் கொடுத்த பெயர் என்ன? இயேசு. එතකොට දෙවියන් වහන්සේගේ පුත්‍රයාට දෙවියන් වහන්සේ දුන්න නම මොකක්ද? යේසුස්. தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலே அவருக்கு உண்டாகிற பேர் என்ன? இம்மானுவேல். අනාගත වාක්‍ය පූර්ණ වීමේදී ඔහුට ඇතිවන නම මොකක්ද? ඉම්මානුවේල්. அப்படின்னா என்ன? ඒ කියන්නේ මොකක්ද? இப்ப தேவன் நமக்கு தூரமாயல்ல. දැන් දෙවියන් වහන්සේ අපට දුරස්තව නෙමෙයි. இப்ப தேவன் நம்மோடு இருக்கிறார். දැන් දෙවියන් වහන්සේ අප සමග සිටිනවා. ஒரு ஆமென் சொல்லுங்க. இது மற்ற மதங்களிலே ஒரு ஸ்பெஷலான ஒரு யூனிக்கான விதத்திலே கிறிஸ்தவத்தை வெளிப்படுத்தும். මේ ඉතාම අත්විඳිය ආකාරයකින් අනෙක් ආගම් අතර අනෙක් ආගම් සහ කිතුණු ආගම් අතර එක වෙනසක් පෙන්වා දෙනවා. மற்ற தேவர்கள் எல்லாம் தூரமா இருப்பார்கள். අනෙක් දෙවිවරුන් දුරස්තව ඉන්නවා. இல்ல மேலே இருப்பார்கள். නැත්නම් උඩට වෙලා ඉන්නවා. ஆனா கிறிஸ்துவின் வருகையின் மூலமாக නමුත් ක්‍රිස්තුස් වහන්සේගේ ඊම කරන කොටගෙන தேவன் அவருடைய ஜனத்துக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். දෙවියන් වහන්සේගේ ජනතාව අතරේ වාසය කරනවා. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். சரி 25வது வசனத்தை கவனிங்க. අපි 25 වන පදයට අවධානය යොමු කරමු. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவு அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டார். அப்ப அவருடைய வேலை அவர் என்ன செய்தார்? බලන්න වැඩේ මොනවද කළේ? செய்து முடித்தார். ඔක්කොම இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வசனங்களிலே மிக முக்கியமான கட்டளை என்னவென்றால் இயேசுடைய பெயரை யோசேப்புக்கு தூதன் கொடுத்தார். බලන්න මෙතන තියෙන ඉතාමත් වැදගත් දෙයක් තමයි යේසුස් වහන්සේගේ නාමය යෝසේප් එක දේවදූතයා විසින් අනකරන ලැබීම. இந்த பெயர் சூட்டப்படுகிறதான இந்த காரியத்துல ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு. මේ නම් තැබීමේ මේ කාර්යය තුළ ලොකු අර්ථයක් ගැලපෙලා තිබෙනවා. இதன் அர்த்தம் நான் எப்படி ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை சொல்லுகிறது. මේ අර්ථය මම කෙසේද එක කිතුණු ජීවිතයක් ගත කළ යුත්තේ කියලා අපිට කියා දෙනවා. பேர் யார் வைப்பது? නම කවුද තියන්නේ? ஒரு பிள்ளை பிறக்கும் பொழுது அந்த பெற்றோர் தான் பேர் வைப்பார். ඒක දරුවෙක් ඉපදුනා මේ දෙමව්පියන් තමයි නම තියන්නේ. அப்ப யோசேப்பு பேர் வைக்க கூடிய ஒரு மனுஷன். එතකොට යෝසේප් නම තබන්නට සුදුසු පුද්ගලයෙක්. பெற்றோரிலும் விசேஷமாக தகப்பன் உரிமை இருக்கிறது பேர் வைப்பது. දෙමව්පියන් අතරිනුත් විශේෂයෙන්ම පියාට තමයි අයිති තිබෙන්නේ දරුවාට නම තියන්න. அப்ப இன்றைக்கு பேர்களை வைக்கும் பொழுது கூப்பிட இலகுவான பேர்களை வைப்போம். එතකොට අද අපි නම් තියද්දි කියන්න ලේසි නම් තියමු. ஆனால் வேதத்திலே பேர் வைக்கும் பொழுது නමුත් බයිබලයේ නම් තියද්දි ஒவ்வொரு பேரிலும் ஒரு அர்த்தம் இருந்தது. හැම නමකම එක අර්ථයක් තිබුණා. அந்த பேரிலே அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நமக்கு வெளிப்படுத்தினார். මේ නමේ කෙබඳු අයද කියලා හිතව කර දුන්නා. இல்லாவிட்டால் அவர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பெற்றெடுக்கப்பட்டார்கள் என்பதை வெளிப்படுத்தினார். එහෙම දෙයක් මො කෙබඳු වාතාවරණයකද උන්න හම්බ වුණේ කියලා උප්පත්ති ලැබුවේ කියලා සඳහන් වෙනවා. அப்ப பேர் சூட்டப்படுவது மிக முக்கியம். එතකොට නම් තැබීම ඉතාමත් වැදගත්. ஆனால் இயேசுவுக்கு பேர் சூட்டப்படும். නමුත් යේසුස් වහන්සේ නම් තබන විට இங்க மரியாளும் அதை சூட்டப்படும். එතන මරියා නම තැබුවේ නැහැ. யோசேப்பும் அதை கொடுக்கிறார். යෝසේප් නම් තැබුවේ නැහැ. யார் அதை கொடுக்கிறார்? කවුද ඒ නම ලබා දෙන්නේ? தேவனே அந்த பெயரை கொடுக்கிறார். දෙවියන් වහන්සේ මේ නම ලබා දෙනවා. இந்த நாமம் தான் எல்லா நாமத்துக்கு மேலான நாமம். මේ නාමය තමයි සෑම නාමයකටම වඩා උසස් නාමය. ஒரு ஆமென் சொல்லுங்க. ආමේන් කියමු. இந்த நாமத்திலே இருக்கிற அர்த்தம் என்ன? அவர் அவருடைய ஜனத்தை மீட்க வந்திருக்கிறார். මේ නාමයේ තිබෙන ආර්ථික කුමක්ද? උන්වහන්සේ තමන් වහන්සේගේ ජනතාව මුදවා ගන්න පිටසකට සිටිනවා. அப்ப யார் பேர் சூட்டுவது? එතකොට කවුද නම තියන්නේ? குடும்பத்திலே பெற்றோர் பேர் சூட்டுகிறார். පවුල්වලදී දෙමව්පියන් නම් තවනවා. எப்பொழுதுமே நீங்க பார்த்தீர்கள் என்றால் சிறியவர்கள் அல்ல பெரியவர்கள் தான் பேர் சூட்டுவார். ඔබ බැලුවා නම් කුඩා අය නෙමෙයි වැඩි මහල් අය තමයි දරුවන්ට නම් කියන්නේ. 2 ராஜாக்கள் 23வது அதிகாரம் நீ குறிச்சு கொள்ளலாம். அதுல ஒரு ராஜா 2 ராஜாக்கள் யுத்தத்துக்கு போகிறார். ඔබට දෙක රාජාවලිය 23 වන පරිච්ඡේදය සටහන් කරගන්න පුළුවන්. වගේ පරිච්ඡේදයේදී රජවරු දෙදෙනෙක් යුද්ධයට යනවා. அதுல ஒரு ராஜா தோத்துறார். එතන එක රජතුමෙක් පරාජය වෙනවා. ஜெயித்த ராஜா அந்த தோத்த ராஜாவுடைய பேரையே மாற்றுகிறார். එතකොට ඒ ජයගත්ත රජතුමා පරාජය ලැබුවෝ ඒ රජතුමාගේ නමම වෙනස් කර දානවා. அப்ப அதிகாரம் உள்ளவர்கள் தான் பேரிடுவார்கள். එතකොට ආධිපත්‍ය සහිත අය තමයි නම් තියන්නේ. பெரியவர்கள் தான் பேரிடுவார்கள். විශාල මහත් අය තමයි නම් තියන්නේ. இப்ப இயேசு அவருடைய சீஷர்களிலே ஒரு மனுஷனுடைய பேரை மாற்றுகிறார். දැන් යේසුස් වහන්සේ තමන් වහන්සේගේ ගෝලයන්ගේ මිනිස්සුගේ නම වෙනස් කරනවා. ஞாபகம் வருகிறதா? ඔබට මතකද?
பேரிட சொல்லுங்க. කුමක් සඳහාද දෙවියන් වහන්සේ ආදාම් ළඟට කැඳවාගෙන ඇවිල්ලා නම් කියන්න කියලා කියන්නේ? ஏனென்றால் சிஸ்டிப்பின் ஆளுகையிலே மனுஷனுக்கு சிறந்த ஒரு பெரிய இடத்தை வைத்திருக்கிறார். වන්දනා වැඩිීමේ පාලනය තුළ දෙවියන් වහන්සේ මිනිසයාට එක විශිෂ්ට ස්ථානයක් ලබා දී තිබුණා. மிருகம் மனுஷனை ஆளுகை செய்வதல்ல, மனுஷன் மிருகத்தை ஆளுகை செய்கிறார். සත්වයා මිනිසයාව ආණ්ඩු කරන්නේ නැත, මිනිසයා තමයි සත්වයාව ආණ්ඩු කරන්නේ. அப்ப பெரிய தாய் தகப்பன் பேரிடுகிறார், එතකොට දෙමව්පියන් නම් තබනවා, ராஜாக்கள் பேரிடுகிறார், රජවරුන් නම් තබනවා, எஜமான் பேரிடுகிறார், ස්වාමියා නම් තබනවා. சிஸ்டிப்பிலே சிறந்த சிஸ்டிப்பு பேரிடுகிறார். මැවීමේ විශිෂ්ට වූ මැවීම නම් තබනවා. இதிலே ஒரு அழகான ரகசியம் இருக்கு. මෙතනදී ලස්සන රහසක් තිබෙනවා. யார் நமக்கு பேரிடுகிறார்களோ කවුරුන්ද අපට නම් කියන්නේ? நாம் அவர்களுக்கு சொந்தக்காரர். අපි ඔවුන්ට අයිතිකාරයෝ. நாம் அவர்களுக்கு சொந்தக்காரர். අපි අය ඔවුන්ට අයිතිකාරයෝ. இன்றைக்கு பேர் என்று சொல்லும் பொழுது உங்களை கூப்பிடுகிற பேர் அல்ல. අද නම් කියලා කියද්දී ඔබට කැඳවන ඔබ අඩගාන නම නෙමෙයි. கவனிங்க, நாங்களும் இரவும் பகலா போராடுகிறோம் நமக்கு ஒரு பேரை உண்டாக்கி கொள்ள. බලන්න අපි දිවා රැ වේස මාංශ වෙන අපිට නමක් තියාගන්න. நம்முடைய உழைப்பு நமக்கு ஒரு பேரை தருமா? අපේ වේස මාංශය අපේ රැකියාව අපිට නමක් ලබා දෙයිද? நம்முடைய ஊழியம் நமக்கு ஒரு பேரை අපේ தருமா? සේවය අපිට නමක් ලබා දෙයිද? நம்முடைய பிள்ளைகள் நமக்கு ஒரு பேரை අපේ தருவார்கள். දරුවන් අපිට නමක් ලබා දෙයිද? இப்படி உலகம் அவர்கள் ஒரு பேரை உண்டாக்கி கொள்ள ஓடுகிறார். මෙසේ ලෝකයේ තමන්ටම නමක් හදාගන්න පිණිස ලෝකයේ හඹාගෙන යනවා. ஆதியாகமம் 11வது அதிகாரத்திலே பாபேல் கோபுரத்தை ஏன் கட்டுகிறார்? උපවාද 11 වෙනි පරිච්ඡේදයේදී ඇයි බාබෙල් පුත නිර්මාණය කරන්නේ? அவர்களுக்கு ஒரு பேரை உண்டாக்கி ඔවුන්ට කියන නමක් සාදාගන්න පිණිස. அதுக்கு தான் அவர்கள் பிரயாசப்பட்டார். ඒ සඳහා තමයි ඔවුන් වේස මාංශ වුණේ. ஆனால் ஆண்டவர் அதை அனுமதித்தாரா? අර දෙවියන් වහන්සේ අනුමත කළාද? அதை அனுமதிக்கவில்லை. නෑ, උන්වහන්සේ අනුමත කළේ නැහැ. அதை சிதற பண்ணினார். ඒ උන්වහන්සේ විශ්ිත දැමුවා. ஆனால் ஆதியாகமம் 12வது அதிகாரம் නම් උත්පත්ති 12 පරිච්ඡේදයේ නේද? ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்து சொன்னார், උන්වහන්සේ ආබ්‍රහම් කැඳවා කියනවා. உனக்கு நான் ஒரு பேரை தருவேன். නුඹට මායි නාමයක් තබන්නෙමි. பேரை நான் பெருமை. නුඹේ නාමය මට ආශිර්වාද, නුඹේ නාමය මම කීර්තිමත් කරන්නෙමි. அப்ப யார் நமக்கு பேர் தருகிறார்களோ එතකොට කවුරුද අපට නම් ලබා දෙන්නේ? அவர்களுக்கு நாம் சொந்தக்காரர்களாய் இருக்கிறோம். ඔවුන්ට අපි අයිතිකාරයන් වෙනවා. இதை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். මම මේ ඔබට පෙන්වා දෙන්නම්. ஏசாயா 43. යෙසායා 43 වන ஏசாயா පරිච්ඡේදය. 43 முதல் 2 வசனம். යෙසායා 43 පළවෙනි පදයන් දෙක. ஆ. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவர், இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கியவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவர். திருப்பி வாசிக்க போறோம். 2வது வசனம். අපි නැවත යෙසායා 43 තිබුණා எல்லாம் පදයන්. வேணும். திருப்பி கொள்ளுங்கள். ஏசாயா 43 අපි හැමෝම බයිබල් පෙරලාගෙන යෙසායා 43 වන පරිච්ඡේදයේ 2வது வசனத்தை வாசிக்கலாம். දෙවෙනි පදය. எல்லாம் சத்தமா வாசிக்கலாமா? හැමෝම ශබ්දයෙන් කියමු. வாசிப்போம். 1 2 3. இந்த வாக்குத்தத்தத்தை தேவன் யாருக்கு தருகிறார்? මේ පොරොන්දු දෙවියන් වහන්සේ කාටද ලබා දෙන්නේ? நீ தண்ணீரிலே நடக்கும் பொழுது, ඔබ වතුර මැදින් යන நீ විට, அக்கினிக்குள்ளே போகும் ඔබ பொழுது, ගිනි මැදින් යන විට, அது எதுவுமே உன்னை சேதப்படுத்தாது. ඒ කිසිවක් ඔබ විනාශ நீ කරන්නේ නැත. மூழ்கி போக ඔබ மாட்டாய். ගිලියන්නේ නැත. முதலாவது வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது, පළවෙනි පදයේ අවසාන කොටස කියනවා. யாக்கோபே, යාකෝබ් එපා යාකෝබ්, நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். මා නුඹ නම කියා කැඳවීමේ. நீ யாருடையவன்? ඔබ කාගේද? நீ என்னுடையவன். ඔබ මාගේ. நீ என்னுடையவன். ඔබ මාගේය. நீ என்னுடையவன். ඔබ මාගේය. ராமன் சொல்லுங்க. ආමේන් කියමු. அப்ப இயேசுவுக்கு யார் பேரிட்டது? එතකොට යේසුස් වහන්සේ කවුද නම් තැබුවේ? பரலோகம் பேரிட்டது. ස්වර්ගයේ නම් තැබුවේ. அவர் ஒரு குடும்பத்திலே பிறந்தது உண்மைதான். උන්වහන්සේ පවුලක් අතර ඉපදෙපු එක ඇත්තක් තමයි. ஆனால் யாருக்கு அவர் சொந்தமாக இருக்கிறார்? නමුත් කාටද උන්වහන්සේ අයිති? அவர் தேவனுக்கு சொந்தம். උන්වහන්සේ දෙවියන් වහන්සේට අයිති. ஏன் இதை நாங்கள் தியானிக்க வேண்டும் தெரியுமா? ඇයි අපි මේක මෙනෙහි කරන්න ඕනේ? இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்திலும் வாழ்க்கையிலும் பார்க்கலாம் அநேக சவால்கள் வந்தது. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ සේවයේ සහ ජීවිතය බලනකොට බොහෝ අභියෝගයන් දක්නට ලැබුණා. அவருக்கு கவலை இருந்தது, ඔහුට දුක තිබුණා. அவருக்கு கண்ணீர் இருந்தது, ඔහුට කඳුළු තිබුණා. அவருக்கு ஏமாற்றம் ඔහුට இருந்தது. චෝදනාවකට ලක් වුණා. அவர் எல்லாரையும் நம்பவில்லை. ඔහු හැමෝම විශ්වාස කළේ නැහැ. ஆனால் அவர் யார் என்பதை அவர் நன்றாய் அறிந்தார். නමුත් උන්වහන්සේ කවුරුද කියලා උන්වහන්සේ හොඳට දැනගෙන සිටියා. அவர் யாருக்கு சொந்தக்காரர் என்பதை நன்றாய் அறிந்தார். උන්වහන්සේ කාටද අයිති කියලා උන්වහන්සේ හොඳට දැන සිටියා. சிஸ்டர்கள் எல்லாம் அவர்களுக்குள்ளே ஒரு பெரிய பதற்றம். ගෝලයන් හැමෝම අතරේ ලොකු කලබලයක් ඇති වුණා. யார் இப்ப கால கழுவுவது? කවුරුද දැන් පාද සෝදක් යන්නේ කියලා. ஆனா முதலாவது அங்கே முன்பதாய் வந்து சீஷருடைய
கால்களை இயேசு கழுவினார். ನಾವು ಕುಳಿತು ಇಲ್ಲಿ ಬಂದಿರ ಗೋಡೆಯಲ್ಲಿ ಬಾಧೆ ಯೇಸು ಅಂತ ದೋಣಿ ಕಟ್ಟುವ. யோவான் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம் சொல்கிறது, அவர் யாருடையவர் என்பதையும் யாரிடத்திலிருந்து வந்தார் என்பதையும் யாரிடத்திற்கு போகிறார் என்பதையும் அவர் நன்றாய் அறிவார். ಯೋಹಾನ 12 ಪರಿಸ್ಥಿತಿ ಮಾನಸಿಕ ಕಾಟ ಐದು ಕಿಯಾದ ಕಾಲಕ್ಕೆ පැමිණියද කාලෙද නැවත හැරී යන්නේ කියලා හොඳටම සඳහන් වෙලා තියෙනවා. இன்றைக்கு உலகம் நமக்கு ஒரு பேர் தருகிறது. අද ලෝකෙ අපිට නමක් දෙනවා. நயோமி அவருடைய வாழ்க்கையில சொன்னால், என்னை நயோமி என்று கூப்பிட வேண்டாம். නයෝමි තමන්ගේ ජීවිතය දැකියු මට නයෝමි කියලා අඬගසන්නට එපා. என்னை மாறா என்று கூப்பிட. මට මාරා කියලා අඬගසන්න. பாருங்க, ஒரு வாழ்க்கையின் சூழ்நிலை அவருடைய பெயரை மாற்ற ஆரம்பிக்கும். බලන්න ජීවිතයේ වාතාවරණය ඔහුගේ නම වෙනස් කරන්නට පටන් ගන්නවා. அவனுக்கு ஒரு பட்டம் கொடுக்கப்படுகிறது. ඇයට නමක් දෙන්න වෙනවා. இன்னொரு தாயார் தன்னுடைய பிள்ளை பிறக்கும் பொழுது துக்கத்திலே பிறந்தபடினாலே அவனுக்கு கொடுத்த பெயர் யாவேஸ். තවත් එක් මවක් තමාගේ දරුවා උපත ලබනට වේදනාවෙන් හදපු නිසා උඩ දෙන නාමය යාෆේස්. இன்னொரு மனுஷனுடைய பெயர் நாபால். තවත් මිනිහෙකුගේ නම නාබාල්. ஏன் அவன் பைத்தியக்காரன் என்று வேதம் சொல்கிறது. මන්ද උන්මත්තකෙක් කියලා බයිබලයේ ස්ථාන වෙනවා. மனதிலே அவனுக்கு தெளிவில்லை, அவனுடைய செயல் ஒரு பைத்தியமான செயல். ඔහුගේ ක්‍රියාව උන්මත්තක ක්‍රියාවක් තිබුණා. 12 வருடமாக பெரும்பாலுள்ள ஸ்திரீக்கு பேர் இல்லை. අවුරුදු 12ක මහලේ රෝගීන් සිටින ස්ත්‍රියට නමක් නැහැ. அவருடைய பிரச்சனை தான் அவளுக்கு பேர். ඇගේ ප්‍රශ්නය තමයි ඇගේ අනන්‍යතාවය. இன்றைக்கு வாழ்க்கையில் நமக்கு நடந்த சம்பவம் நமக்கு ஒரு பேரை தருது. අද ජීවිතේ අපේ ජීවිතේ සිදුවුණු යම් යම් සිදුවීම් අපිට නමක් ලබා දෙනවා. நாம் செய்த பிழைகள் எங்களை விரட்டி கொண்டே வருகிறது. අපි කරපු වැරදි අපව හමාගෙන එනවා. எங்களுடைய அவமானமான செயல்கள் எங்களை தொடர்ந்து கொண்டே අපේ வருகிறது. ලැජ්ජා සහගත ක්‍රියා අපව හමාගෙන එනවා. எங்களுக்கு நடந்த துன்பம் எங்களுக்கு ஒரு பேரை தருது. අපිට සිදුවුණු වේදනාව දුක අපිට නමක් අනන්‍යතාවයක් දෙනවා. நாம் செய்த தவறான தீர்மானங்கள் எங்களுக்கு ஒரு பேரை தருது. අපි ගත්ත වැරදි තීරණ අපිට නමක් ලබා දෙනවා. எங்கள் கை மீறி போனதான சூழ்நிலைகள் நமக்கு ஒரு பேரை தருது. අපි අද එපිටින් ගියව වාතාවරණය අපිට නමක් ලබා දෙනවා. அதிலிருந்து எப்படி விடுதலை? ඒකේ කොහොමද අපි නිදහස් ලබන්නේ? நாம் நமக்கு ஒரு பேர் கொடுப்பது. අපි අපිටම නමක් ලබා දෙනව නෙවෙයි. தேவன் நமக்கு தருகிற பேரை ஏற்றுக்கொள்ள. දෙවියන් වහන්සේ අපිට ලබා දෙන නම අපි පිළිගත යුතුයි. அவர் சொல்றார், நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். උන්වහන්සේ කියනවා මා නුඹ නම කියා කැඳෙමි. நீ எனக்கு சொந்தமானவன். නුඹ මට අයිතිය. ஒரு ஆமென் சொல்லுவோம். ஆமென். நீ எனக்கு சொந்தமானவன். නුඹ මාගේය. இன்றைக்கு நாம் கண்ணீரோடு வேதனையோடு கவலையோடு இருக்கிறோம். අද අපි කඳුලින් වේදනෙන් සිටිනවා. அதை மறைப்பதற்கு நமக்கென்று ஒரு பெயரை உருவாக்கிக் கொள்ள முயற்சி செய். ඒ සංගවා ගැනීම පිණිස අපට කියලා නමක් නිර්මාණය කරගන්න අපි උත්සාහ කරනවා. உங்களுடைய படிப்பு உங்களுக்கு ஒரு பெயரை தந்தால் ඔබගේ අධ්‍යාපනය ඔබට නමක් ලබා දුන්නොත් நீங்கள் அதற்கு சொந்தமானவர். ඔබ ඊට අයිති. உங்களுடைய வியாபாரம் உங்களுக்கு ஒரு பெயரை தந்தால் ඔබේ ව්‍යාපාරය ඔබට නමක් ලබා දුන්නොත් அதற்கு நீங்கள் சொந்தமானவர். ඔබ ඊට අයිති. உங்களுடைய குடும்பம் உங்களுக்கு ஒரு பெயரை தந்தால் ඔබේ පවුල ඔබට නමක් ලබා දුන්නොත් நீங்கள் அதற்கு சொந்தமானவர். ඔබ ඊට අයිති. ஆனால் இந்த இரவு நேரத்தில் නමුත් මේ රාත්‍රී කාලයේදී கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற பெயர் ස්වාමීන් වහන්සේ අපට ලබා දී තිබෙන නම කුමක්ද? அவர் அடிப்படையாய் என்னையும் உங்களையும் அவர் குமாரன் குமாரத்தி என்று அழைக்கிறார். උන්වහන්සේ පදනමක් ලෙස උන්වහන්සේගේ කුමාර පුත්‍රයා සහ දිගණිය ලෙස උන්වහන්සේ දකිනවා. நாம் அவருக்கு சொந்தமானவர். අපි උන්වහන්සේට අයිති. நாம் அவருக்கு சொந்தமானவர். අපි උන්වහන්සේට අයිති. இன்னொன்றுக்கு கீழே போய் அதிலிருந்து ஒரு பெயரை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். තවත් දෙකක් ලෝකෙදකින් ගිහිලා ඒ මතින් අපේ නමක් නිර්මාණය කරගන්න උත්සාහ කරන්න එපා. உலகத்திலே சடதியாய் அழிந்து போகிறது உங்களுக்கு ஒரு பெயரை தரக்கூடாது. ලෝකේ ඉක්මනින් නැති වී යන දේවල් ඔබට නමක් ලබා දෙන්නට අවශ්‍ය නැහැ. அறியாத அவருடைய அன்பு உனக்கு ஒரு பெயரை தரும். නොදන්න උන්වහන්සේගේ ප්‍රේමය ඔබට නමක් දෙනසේක්වා. அவர் பெயர் தந்தால் උන්වහන්සේ නමක් ලබා දුන්නොත් நாம் அவருக்கு சொந்தமானவர். අපි උන්වහන්සේට අයිති. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென். நல்ல சத்தமா ஒரு ஆமென் අපි சொல்லுவோம். සාරාවෙන් කියමු. ஆண்டவர் யோசேப்பை அனுமதிக்கிற மரியாதை அனுமதிக்கிறார். දෙවියන් වහන්සේ යෝසෙෆ්ට අනුමත කළේ නැහැ, මරියාට අනුමත කළේ නැහැ. அதுதான் யோசேப்புக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. ඒකම යෝසෙෆ්ට ලබා දුන්න අණ. இவருடைய பெயர் இயேசு. ඔහුගේ නාමය යේසුස්.
හදවතේ ප්‍රේමයේ පූර්ණ ස්ථානය ලබා ගන්නට කැමති වෙනවා. C.S. Lewis என்கிறதான ஒரு எழுத்தாளர் C.S. Lewis කියන එක කතුවරේ அவர் சொன்னார் உண்மையாகவே ஒரு மனுஷன் இயேசுவை கவனித்தால் ඔහු කියන සැබවින්ම එක් මිනිසෙක් යේසුස් වහන්සේට අවධානය යොමු කළොත් அவர் சொல்லுகிற எல்லாவற்றையும் படித்து பார்த்தால் වහන්සේ කියන හැම දේම අපි ඉගෙනගෙන බැලුවොත් அவன் 3 முடிவுகளுக்கு வர வேண்டும். නිගමනයන් තුනකට අපිට එන්න පුළුවන්. ஒன்று என்னவென்றால் පළවෙනි නිගමනය இயேசு இதையெல்லாம் சொல்லி යේසුස් වහන්සේ මේ සියල්ලම කියලා இது உண்மையற்றதா இருந்தால் මේ සත්‍ය නැතිව තිබෙනවා නම් இயேசு ஒரு பொய்க்காரர். යේසුස් වහන්සේ බොරුකාරී. இயேசு என்ன சொன்னார்? යේසුස් වහන්සේ මොනවද කිව්වේ? அவரும் பிதாவும் ஒன்று என்று சொன்னார். උන්වහන්සේ පියාණන් වහන්සේ දෙක එකිනෙක කියලා කිව්වා. இயேசு சொன்னார் இந்த பூமியில எல்லா மதங்களும் அல்ல என் மூலமாகவே பிதாவையும் பரலோகத்திற்கு போகலாம். ඕක යේසුස් වහන්සේ කිව්වා මේ ලෝකෙ තියෙන හැම ආගම කරුණු නෙමෙයි මා කර්ම කොටගෙන පියාණන් වහන්සේ විතර ස්වර්ගයේ විතර දෙන්න පුළුවන් இயேசு කියලා. சொல்லவில்லை தெய்வர்களிலே நான் ஒருவன் என்று. යේසුස් වහන්සේ කිව්වේ නෑ දෙවිවරුන් අතරින් මම දෙවි කෙනෙක් කියලා. இயேசு சொன்னார் நானே மெய்யானவன். යේසුස් වහන්සේ කිව්වා මමයි සැබෑම මාර්ගය. நானே வழி சத்தியம் ஜீவனாய் இருக்கிறேன். මමද මාර්ගයේ සත්‍යද ජීවනයද වන්නේ මේ. அப்ப இயேசு இவ்வளத்தையும் சொல்லி இருக்கிறாரு. ඒක යේසුස් වහන්සේ මෙච්චර දේවල් කියලා තියෙනවනේ. அப்ப இவ்வளத்தை நம்ம நம்பாமல் இருந்தால் මේ දේවල් අපි විශ්වාස කරන්නේ නැති කිව්වොත් ஒன்று இயேசு பொய்க்காரரா இருக்கிறார். ඒක යේසුස් වහන්සේ ගුරුකාරයෙක් වෙන්නට ඕනේ. இரண்டாவது දෙවෙනි නිගමනය அவர் சொன்னார் இவ்வளத்தை இயேசு சொல்லி ඔහු කියලා මේ හැමදේම යේසුස් වහන්සේ කියලා இயேசுவே இதை நம்பி இருந்து යේසුස් වහන්සේ මේ විශ්වාස කළා இது உண்மையற்றதா இருந்தால் මේක බොරුවක් වුණොත් இயேசு ஒரு பைத்தியக்காரர். යේසුස් වහන්සේ ඒක උන්මත්තකෙක්. இந்த 3 முடிவுகள் தான் வரலாம். මේ නිගමනයේ තුනට තමයි එන්න පුළුවන්. மூன்றாவது என்னவென்றால் තුන්වෙනි නිගමනය இது எல்லாம் உண்மையா இருந்தால் මේ හැමදේම ඇත්තක් නම් இயேசு எனக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டா இருக்க முடியும். යේසුස් වහන්සේ මට හොඳ ආධාරයක් වෙන්න බෑ. இயேசு எனக்கு கடவுளாய் மாற வேண்டும். මට ආධාරකයක් උන්වහන්සේ මාගේ දෙවියන් වහන්සේ වෙන්නට ඕනේ. இயேசு எனக்கு ஆண்டவராய் மாற வேண்டும். යේසුස් වහන්සේ මගේ ස්වාමියා වන්නට ඕනේ. இயேசு யாருடைய வாழ்க்கையில் ஆண்டவராய் மாறுகிறார்? යේසුස් වහන්සේ කාගේ ජීවිතේ ස්වාමීන් වහන්සේ බවට පත් වෙනවාද? அவர்கள் விரும்புகிற திட்டம் அல்ல, அவர் சிறந்த திட்டத்தை வைக்கிறார். ඔවුන් කැමති වෙන සැලැස්මක් උන්වහන්සේ විශිෂ්ට සැලැස්මක් ඔහුගේ ජීවිතේ දක්වනවා. இதைத்தான் தேவன் விரும்புகிறார். මේ තමයි වහන්සේ කැමති වෙන්නේ. நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி அநேக காரியத்தை உங்களுக்கு அடையாளமாய் வைத்துக் கொள்ளுங்கள். ඔබ කිතුමන් කියලා බොහෝ දේවල් ඔබට අනන්‍යතාවයක් ලෙස තබා ගන්නට පුළුවන්. பாஸ்டர் நான் பேரை மாற்றிட்டேன். පාස්ටර් නම වෙනස් කරගත්තා. பாஸ்டர் அந்த கெட்ட பழக்கத்துல இருந்து இப்ப நான் வெளியே வந்துட்டேன். පාස්ටර් ඒ නරක සූත්‍රයෙන් මම දැන් එළියට ඇවිත් තියෙනවා. பழைய அந்த போன இடங்களுக்கு இப்ப நான் போவதில்லை. මම කලින් ගිය තැන් වලට දැන් යන්නේ නැහැ. அப்படின்னா நான் ஒரு கிறிஸ்தவன். එහෙනම් මම දැන් කිතුමෙක්. அது உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஒரு ஆரம்பம். ඒ ඔබගේ කිතුමේ ජීවිතයේ ආරම්භය. நீங்கள் பணத்தை நீங்கள் செலவழித்த விதம் இப்பொழுது மாறி ඔබ இருக்கிறது. මුදල් කල්පනාකරණය කරපු ආකාරය දැන් වෙනස් වෙලා තියෙනවා. நீங்கள் பிள்ளைகளை வளர்க்கிற விதம் மாறி ඔබ இருக்கிறது. දරුවන් හදන ආකාරය වෙනස් වෙලා තියෙනවා. உங்களுடைய வாயிலே தூஷண வார்த்தை இல்லை. ඔබගේ මුඛේ කුමාරව වර්ෂ වශයෙන් එන්නේ නැහැ. நீங்கள் குடிப்பணத்தை பழக்கத்துக்கு அடிமையா இல்லை. ඔබ මේබඳු අපිට යටහත් නැහැ. துன்மார்க்கருடைய அதாவது குழுக்களுக்குள்ளே நீங்கள் காணப்படுவது ඔබ ආධාරවිෂ්ඨ කණ්ඩායම් තුළ දක්නට ලැබෙන්නේ නැහැ. இதையெல்லாம் வைத்து நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறீர்கள் என்று தீர்மானிக்க வேண்டும். මේ හැමදේම තියෙන ඔබ ක්‍රිස්තුස් වහන්සේ තුළ ඉන්නවා කියලා තීරණය කරන්නට එපා. கர்த்தரின் மேலே இருக்கிற அன்பு பெருகிறது. ස්වාමීන් වහන්සේ කෙරෙහි තිබෙන ප්‍රේමය අධික වෙනවාද? ஆண்டவர் மேலே இருக்கிற வாஞ்சை இருக்கிறது. දෙවියන් වහන්සේ කෙරෙහි තිබෙන විපාසය තිබෙනවාද? அது நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது. ඒ දිනපතා වැඩි වෙනවාද? அவரோடு பேசுகிறீர்களா? උන්වහන්සේ සමග කතා කරනවාද? அவருடைய சமூகத்தை வாஞ்சிக்கிறீர்களா? උන්වහන්සේගේ අභිමුඛත්වයට විපාස කරනවාද? இன்னொரு வருடம் போகிறது கர்த்தருக்கு முன்பதாய் நடுங்குகிறீர்களா? තවත් වසරකට යද්දී ඔබ දෙවියන් වහන්සේ ඉදිරියේ වෙවුලනවාද? கர்த்தர் சொல்லும் பொழுது அதற்கு கீழ்ப்படுகிறீர்களா? ස්වාමීන් වහන්සේ කියන එක ඊට ඔබ යටහත් වෙනවාද? அதுதான் அடையாளம். ඒ තමයි සලකුණු. இங்கே யோசேப்புடைய உரிமையை அவர் எடுக்கிறார். මෙතන යෝසේප්ගේ උරුමය උන්වහන්සේ ලබා ගන්නවා. யோசேப்பு உரிமை இருக்கிறது. යෝසේප්ගේ උරුමයක් තිබෙනවා. ஆனால் யோசேப்புடைய உரிமையை எடுக்கிறார். නමුත් යෝසේප්ගේ උරුමය උන්වහන්සේ
විමක් වන්නේ නැහැ. everything எல்லாவற்றையும் அவர் விரும்புகிறார். හැම දෙයකම උන්වහන්සේ කැමති වෙනවා. எல்லாவற்றுக்கும் அதிகாரியாய் மாற හැම வேண்டும். දෙයකම උන්වහන්සේ ආධිපත්‍ය සහිතව බලය ලබන්න කැමති වෙනවා. இதுதான் முழுமையாய் அர்ப்பணிப்பு. මේ තමයි මුළුමනින්ම කැපකිරීම. இதைதான் தேவன் விரும்புகிறார். මේ තමයි දෙවියන් වහන්සේ කැමති වෙන්නේ. இதைதான் யோசேப்பு அன்றைக்கு கொடுத்தார். මේ තමයි යෝසේපට උන්වහන්සේ ලබා දුන්නේ. யார் யோசேப்பு மணிவ யார் இயேசுவுக்கு பேரிட்டது? කවුද යේසුස් වහන්සේ නම් තැබුවේ? பரலோகம். ස්වර්ගය. ஏன் பரலோகத்துக்கு அவர் சொந்தமானார்? ඒ ස්වර්ගයේ උන්වහන්සේ ඇති. இன்றைக்கு வாழ்க்கையில உங்களுக்கு நடந்த சம்பவங்கள் உங்களுக்கு பேரை தரக்கூடாது. අද ජීවිතයේ ඔබගේ ජීවිතයේ සිද්ධ වුණ සිදුවීම් ඔබට නමක් ලබා දෙන්න නරකයි. நீங்கள் பெற்றுக்கொண்டது உங்களுக்கு ஒரு பேரை ඔබ தரக்கூடாது. ලබාගත් දේ ඔබට නමක් ලබා දෙන්න නරකයි. கர்த்தர் உங்களுக்கு ஒரு பேரை தருகிறார். මේ නාමයෙන් ඔබට නමක් ලබා දෙන්න ඕනේ. அதுல என்ன சொல்கிறேன்? உங்களுடைய பேரை மாற்றிக்கொள்ள தேவையில்லை. ඒකෙන් ඔබට කියන්නේ ඔබගේ නම ඔබ වෙනස් කරගන්න කියලා. ஆனால் நான் தேவனுக்கு சொந்தமானவன். නමුත් මම දෙවියන් වහන්සේට අයිති. ஓ தேவனால் நான் நேசிக்கப்பட்டேன். දෙවියන් වහන්සේ විසින් මම ප්‍රේම කරනු ලැබති වෙනවා. அவர் என்னை கைவிடார். උන්වහන්සේ මම අත්හරින්නේ නැහැ. என்னை விட்டு விலகுவார். උන්වහන්සේ මාගේ ඉවත් යන්නේ නැහැ. மீண்டுமாய் அவருடைய அன்புக்கு என் இருதயம் திறக்கிறது. නැවත උන්වහන්සේගේ ප්‍රේමයේ කෙරෙහි මාගේ හදවත විවර කරන්න. யாக்கோபே நான் உன்னை அழைத்தேன். යා එපා යාකෝබ මා නුඹ නම කියන්නේ. நான் உன்னை பேர் சொல்லி මා அழைத்தேன். නුඹ නම කියන වෙසීමි. என் சத்தம் வரும்பொழுது அதில் நான் வைத்திருக்கிற உண்மை இதுதான். මාගේ ශබ්දය එන විට මම එයි තබා තිබෙන සත්‍යතාවය මේ තමයි. நீ உன்னுடைய பாவத்திற்கும் உன்னுடைய சாபத்திற்கும் சொந்தக்காரன். ඔබට මේ පාපයටත් ශාපයටත් අයිතිකාරය නෙමෙයි. நீ எனக்கு சொந்தமான. ඔබ මට අයිති. நீ எனக்கு ඔබ சொந்தமான. මට අයිති. நீ எனக்கு சொந்தமான. ඔබ මට අයිති. இதுதான் வாழ்க்கையில தண்ணீரிலும் மூழ்காமல் நடக்க உதவி செய்யும். මේ තමයි ජීවිතයේ ජල මැදින් යන විට ගිලෙන්නේ නැතුව ඇවිත් යන්න උපකාර කරන්නේ. நீதிமானுக்கு பிரச்சனை வரும்பொழுது பலர் ஒன்றை பேச ஆரம்பிப்பார். ධර්මිෂ්ඨික ප්‍රශ්නේදී බොහෝ දෙනෙක් බොහෝ දේවල් කතා කරන්න පටන් ගන්නවා. ஆனால் அசையாத கண்மலையான கிறிஸ்துவிலே நீ கட்டப்பட்டது. නමුත් සෙලවෙන්නේ නැති පරම දෙවියන් ක්‍රිස්තුස් වහන්සේ තුල ඔබ ස්ථීර වෙනවා නම් உன்னை சுற்றி இருள் இருக்கலாம். ඔබ වටා අන්ධකාරය තිබෙන්න පුළුවන්. ஆனால் அணையாத ஒரு வெளிச்சம் உன் இருதயத்தில். නමුත් දැවි නොයන කින්නක් ඔබගේ හදවත තුල තිබෙනවා. என்னை அவர் பேர் சொல்லி அழைத்தார். උන්වහන්සේ මගේ නම කියලා ගැදෙව්වා. நான் அவருடைய මම වහන්සේගේ ஒரு ஆமென் சொல்லுவோம். ආමේන්. நல்ல ஒரு ஆமென் சொல்லுவோம். அதுதான் கிறிஸ்து அசையாமல் அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றினார். ඒ තමයි ක්‍රිස්තුස් වහන්සේ සෙලවෙන්නේ නැති උන්වහන්සේගේ ආරම්භ ඉෂ්ට කළේ. அநேக போராட்டங்கள் கிறிஸ்துவுக்கு வந்தது. බොහෝ පොරවැටි ක්‍රිස්තුස් වහන්සේට පැමිණියා. ஆனால் அவர் யார் என்பதை அவர் ஒரு நாளும் சந்தேகப்பட்டார். නමුත් උන්වහන්සේ කවුද කියන එක උන්වහන්සේ දවසක්වත් සැක කළේ නැහැ. அதுதான் அவருடைய அடையாளம். ඒ තමයි උන්වහන්සේගේ අනන්‍යතාවය. இது என்னுடைய வாழ்க்கையில மிக முக்கியம். මේ අපගේ ජීවිතේ ඉතාමත් වැදගත්. நாங்கள் யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். අපි කවුරුද කියන එක අපි තේරුම් ගත යුතුයි. உலகம் ஆக்சுவலி நமக்கு கேட்கிற கேள்வி, உலகம் முழுவதும் கேட்கிற கேள்வி, who are you, who am I, நான் யார் என்கிற கேள்வி. ලෝකයේ මුලින්ම අපි ගන්න ප්‍රශ්නේ තමයි ඔබ කවුද මම කවුද කියන එක. ஆனால் கிறிஸ்து கேட்கிற கேள்வி, ක්‍රිස්තුස් වහන්සේ අසන ප්‍රශ්නේ. வேதம் நம்மை கேட்க வைக்கிற கேள்வி. බයිබලයේ අපින් අසන්න තබන ප්‍රශ්නේ. நீ யார் என்பதை வேதத்திலே நீ யார் என்பதை கிறிஸ்து தேவனுக்கு சொல்ல வேண்டாம். ඔබ කවුද කියන දෙවියන් වහන්සේට කියන්න අවශ්‍ය නැහැ. நீ யாருடையவன் என்பது நம்மை ඔබ කාගේද කියන එක තමයි වැදගත්. நீங்கள் யாரு நாங்க யாரு என்பதை தான் நம்ம எல்லாம் பேசுவோம். ඔබ කවුද අපි කවුද කියන එක ගැන තමයි අපි වැඩි කතා කරන්නේ. என்றால் நான் யாருக்கு சொந்தமானவன் என்பதை நான் புரிந்து මන්දර මම කාට අයිති කෙනෙක්ද කියන එක මම තේරුම් ගත යුතුයි. சொல்லுங்க, நான் தேவனுக்கு சொந்தமானவன். එහෙනම් දෙවියන් වහන්සේට අයිති. உங்களுக்கு புரியாத அறிக்கை செய்து சொல்லுங்க, நான் இயேசுவுக்கு சொந்தமானவன். ඔබ ප්‍රකාශ කරන යේසුස් වහන්සේට අයිති. சொல்லுங்க, நான் தேவனுக்கு சொந்தமானவன். කියනවා දෙවියන් වහන්සේට අයිති. தைரியமா சொல்லுங்க, நான் இயேசுவுக்கு சொந்தமானவன். යේසුස් වහන්සේට අයිති. ஆமென். இதுதான் பயங்களை உடைக்கிறது. මේ තමයි බය ඉන්න දමන්නේ. எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் போகும் பொழுது அதை உடைத்துக் கொண்டு மேலெழும்புவதற்கான பலன் இதிலிருந்து தான் வரும். බලාපොරොත්තු ඉෂ්ට වෙන්න තියෙන ඒ සියල්ලම බිඳගෙන ඉදිරියට යන්න ශක්තිය ලබා දෙන්නේ මේ තමයි. ஒரு பாடல் இருக்கிறது, நான் என் நேசருடையவன். ඒක කීකෝ කියනවා මම මාගේ සෙනෙහවන්තයාගේ. என் நேசர் என்னுடையவன். මාගේ සෙනෙහවන්තයා මාගේ. என் நேசர் என்னுடையவன். මාගේ සෙනෙහවන්තයා මාගේ. நான் தேவனுக்கு காட்டுகிற அன்பை பார்க்கிறேன். මම දෙවියන් වහන්සේට වෙනුවට ප්‍රේමයට වඩා தேவன் எனக்கு காட்டுகிற அன்பிலே நான் எப்பொழுதும் நினைவாய் இருக்கிறேன். දෙවියන් වහන්සේ මට වෙනුවට ප්‍රේමයේ නිතරම මම මෙනෙහි කිරීමෙන් සිටිමි. ஒரு ஆமென் சொல்லுவோம். ආමේන් කියමු. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோம். සතරාමෙන් කියමු. இரண்டாவது, දෙවනුව இந்த பேர் சொல்லி தேவன் நம்மை அழைக்கும் මේ பொழுது නම කියන දෙවියන් වහන්සේ අප කැඳවන විට இதுக்கு ரெண்டு பகுதிகள் இருக்கு. මෙතන කොටස් දෙකක් තිබෙනවා. மத்தேயு முதலாவது அதிகாரம். මතේ පළවෙනි පරිච්ඡේදයේම இந்த இயேசு என்கிற வார்த்தை இல்லாவிட்டால் இந்த நாமத்திற்கான அர்த்தம் என்ன? මේ යේසුස් කියන නාමයේ අර්ථය සඳහන් වෙලා තිබෙනවා. எபிரேய நாமம் இல்லாவிட்டால் பேர் யோசுவா என்கிறதான அந்த நாமத்தை
பரிசு வாங்கும் பொழுது සමහර විට අපි තෑගි ගද්දී சில இடத்துல வியந்து போகும். සමහරවිට අපි පුදුමයට පත් වෙනවා. ஆங்கிலத்துல சொல்லுவாங்க சர்ப்ரைஸ் ஆயிடும். සමහරවිට අපි ඉංග්‍රීසි භාෂාවෙන් සර්ප්‍රයිස් වෙනවා. ஏன் நம்ம வியந்து போகிறோம்? ඇයි අපි පුදුම වෙන්නේ? நம்ம விருப்பப்பட்டதை அவர்கள் தந்தபடினாலே අපි කැමති වුණ දේ උන් ලබා දුන්න නිසා නෙමෙයි. நாம் எதிர்பார்க்காததை அவர்கள் தந்தார்கள். අපි බලාපොරොත්තු නොවුන දේ උන් ලබා දුන්නා. உலகத்திற்கு இயேசுவை பரலோகம் அனுப்பின பொழுது ලෝකේ යේසුස් වහන්සේගේ ස්වර්ගයේ විසින් එවුන් ලබන විට அது ஒரு சர்ப்ரைஸ் gift. ඒක පුදුමය දාන එක දැක්කා. யாரும் இயேசுவை எதிர்பார்க்கல. කවුරුත් යේසුස් වහන්සේ බලාපොරොත්තු වෙන්නේ නැහැ. யாரும் இயேசு தேவை என்றும் அவர்கள் நினைக்கவில்லை. කවුරුත් යේසුස් වහන්සේ ඕනේ කියලා හිතුවෙත් නැහැ. சிலருக்கு வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டது இஸ்ரவேலுக்கு. සමහර ඉස්රායල් ආයත ඒ පොරොන්දු වචන ලබා දුන්නා. ஆனால் இயேசு வந்த விதம் அவர்களுக்கு ஆச்சரியமா. නමුත් යේසුස් වහන්සේ පැමිණි ආකාරය උන්ට පුදුමය දෙනවා. இயேசு எங்கே பிறந்தார்? යේසුස් කොහෙද ඉපදලුවේ? மாளிகையா? මාලිගාවකද? மாளிகையா? මාලිගාවක නෙමෙයි. அது உண்மையாகவே ஒரு இருளான ஒரு குகை. ඒ සැබවින්ම අඳුරු ගුහාවක්. அங்கேதான் அவர் பிறந்தார். එතන තමයි උන්වහන්සේ ඉපදලුවේ. ராஜாக்கள் அவரை தேடி வந்தார்கள். රජවරුන් උන්ව සොයාගෙන ආවද? இல்லை. නැහැ. அந்த செய்தி முதலாவது மெய்ப்பெண்ணனுக்கு கொடுத்தார். ඒ පාණිවිඩේ ප්‍රථමයෙන් ඩේරුන්ට ලබා දුන්නා. அப்ப இயேசு நம்மை பேர் சொல்லி அழைக்கும் பொழுது එතකොට යේසුස් වහන්සේ අපිට නම කියා හැඳවන විට நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். හොඳට බලන්න. நாம் நினைக்கிறதை விட தேவன் எங்களை அன்பு செய்தார். අපි හිතනවාට වඩා දෙවියන් වහන්සේ අපිට ප්‍රේම කරනවා. அதே போல நாங்கள் ஏற்றுக்கொள்வதை விட நாங்கள் பாவிகள் என்பதை உணர்த்துவோம். ඒ වගේම අපි පිළිගන්නවාට වඩා අපි පෞකාරයන් කියලා අපට හඳවා දෙනවා. இன்றைக்கு இயேசு நமக்கு தேவையா என்று சொல்லி உலகத்திலிடத்துல கேட்டால் අද යේසුස් වහන්සේ අපට අවශ්‍යද කියලා අපි ලෝකේ නරඹුවොත් உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷர்கள் என்ன சொல்லுவாங்க? ලෝකේ හැම මිනිහෙකු මොනවද කියන්නේ? இது ஒரு நல்ல தேசமா மாறணும்னா මේක හොඳ දේශයක් බවට පරිවර්තනය වෙන්න ඕනේ නම් நம்மளே சொல்லிருக்கிறோம். අපිම කියලා කියනවා. நல்ல ஒரு அரசாங்கம் இருக்கணும், හොඳ ආණ්ඩුවක් තියෙන්න ඕනේ. நல்ல ஒரு ஜனாதிபதி இருக்கணும். හොඳ ජනාධිපතිවරයෙක් ඉන්න ඕනේ. அதாவது எங்களுக்குள்ளே இருக்கிறதை நாம் பார்க்க மாட்டோம். ඒ කියන්නේ අප තුල තිබෙන දේ අපි දකින්නේ නැහැ. நாம் மற்றவர்களுக்குள்ளே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். අපි අනිත් අය තුල තිබෙන දේ තමයි බලන්නේ. உண்மையான ஒரு கிறிஸ்தவனாய் நாம் நடக்கும் பொழுது සැබෑ කිතුණුවෙක් ලෙස අපි ජීවත් වෙන විට எங்கள் கண்கள் திறக்கிறது. අපගේ දින ඉවර වෙනවා. எங்கள் பாவத்திற்கு අපගේ පාපයට. இதான் இயேசு என் இருதயத்திற்குள்ளே வர வேண்டும். මේ තමයි මේ නිසා තමයි යේසුස් අපගේ හෘදය තුල දෙන්නට ඕනේ. ஐயோ துன்மார்க்கர்கள் அழித்து விட வேண்டும். අනේ අධර්මිෂ්ඨයන් විනාශ කර දාන්න ඕනේ. அநியாயம் செய்கிறவர்களை துரத்த வேண்டும். අයිතිකම් කරන්නන්ව විශ්වාස හරින්න ඕනේ. துன்மார்க்கர்களை விரட்ட வேண்டும். අධර්මිෂ්ඨකම් කරන්නන්ව එළවලා දාන්න பொய் ඕනේ. செய்கிறவர்களை நாட்டை விட்டு துரத்த வேண்டும். බොරු කරන අයව රටින් පන්නා දාන්න ඕනේ. அதற்கு எங்களுக்கு பலம் இருந்தால் போதும். ඒකට අපිට ශක්තිය எங்களுக்கு තිබුණොත් வல்லமை இருந்தால் போதும். අපිට බලය තිබුණොත් ඇති. இஸ்ரவேலுக்கு அவர் வந்தது ඉස්රායල් වහන්සේ පැමිණි. அவர்களுடைய எதிரியிலிருந்து அவர்களை மீட்பதற்காக. උන්වහන්සේගේ එදිරිකාරයන්ගෙන් ඔවුන්ගේ එදිරිකාරයන්ගෙන් ඔවුන් බේරගන්න නෙමෙයි. இஸ்ரவேலை அவருடைய பாவத்திலிருந்து அவர் வெளியெடுக்க ඉස්රායල් වරුන් ඔවුන්ගේ පාපයෙන් ඔවුන් මුදවා ගන්න. எங்கள் பாவத்தை நாம் பார்க்கணும். අපගේ පාපය අපි බලන්න ඕනේ. கிறிஸ்துடைய கிருபை நமக்கு எவ்வளவு தேவை என்பதை உணர பண்ணணும். ක්‍රිස්තුස් වහන්සේගේ කරුණාව අපිට කොතරම් දුරට අවශ්‍යද කියලා අපිට හඟවන්නට ඕනේ. இதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. මේ තමයි ශුද්ධාත්ම වහන්සේගේ කාර්යභාරය. அதுதான் ஜெபத்துக்கு எங்களை தள்ளும். ඒ තමයි යාඥාවට අපව තල්ලු කරන්නේ. அதுதான் கண்ணீரோட ஆராதனைக்கு நம்மை கொண்டு ඒ வரும். තමයි කඳුලින් යුක්ත නමස්කාරයට අපව ගෙන යන්නේ. அதுதான் ஒவ்வொரு நாளும் வேதத்தை தியானிக்க வைக்கும். ඒ නිසා ඒ තමයි දිනපතා අපිට බයිබලෙ මෙහෙය කරන්න அதுதான் සලස්වන්නේ. கொஞ்சத்திலும் மற்றவர்களுக்கு கொடுக்கப்படும். ඒ තමයි පොඩ්ඩක් ඉදි තනිතර දෙන්න අපිට උපකාර කරන්නේ. அந்த வெளிச்சம் உனக்குள் இருக்கிறதா? ඒ ආලෝකය පුදුල තිබෙනවාද? உன் கண்கள் உண்மையாகவே திறந்திருக்கிறதா? ඔබේ දෙන සැබවින්ම විවරව තිබෙනවාද? இருள் வெளியில அல்ல. අන්ධකාරයේ එළියේ නෙමෙයි. இயேசு திரும்பினார். இயேசு உனக்குள். යේසුස් වහන්සේ හරවා කියන ආන්ධකාරය ඔබ තුල. சாதாரண மனுஷனுடைய ஞானத்துல அவன் சொல்றான், இதா சரியாப்படுத்தினா சரி, அவனை வெளியே போட்டுட்டா சரி, உலகம் நல்ல ஒரு இதா மாறிடும். සාමාන්‍ය මිනිස්සු බැලුවම කියන ආර්ය වෙලෙන් මායි මේ විදිහට කරා මායි ලෝකේ Tamanට හොඳ විදිහට දකින්නවා. அவர் இஸ்ரவேலிடத்தில் வந்தது උන්වහන්සේ ඉස්රායල් වෙත සාමේ. அவர்களுடைய பாவத்தை மன்னிக்க. ඔව් මේ පාපයට කමා කරන්න. எபேசியர் 5ஆம் அதிகாரத்தை கவனிங்க. එපිස් පස්වන පරිච්ඡේදය බලන්න. இதை நான் வாசிக்கும் பொழுதே ஆச்சரியப்பட்டேன். මම මේක කියවදිම පුදුමයටපත් වුණා. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம் එපිස් පහේ ගාවට வாசிக்கலாம். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள். கவனிங்க, முற்காலத்தில் நீங்கள் බලන්න කලින් පෙර කාලවලදී ඔබලා நீங்கள் அந்த காலத்துக்குள்ள அல்ல, ඔබලා අන්ධකාරය තුල නොවේ. நீங்களே என்னவா இருந்தீங்க? ඔබම මොනවද හිටියේ? நீங்களே அந்த காலம். ඔබම අන්ධකාරයක් හිටියා. அப்ப உலகத்துல வெளிச்சம் வீச வேண்டும் என்றால் දැන් ලෝකයේ ඒ ආලෝකය විසිරෙන්න ඕනේ නම් எனக்குள் வெளிச்சம் வர வேண்டும். මා
ராஜ்யத்திற்குள்ளே பெருமையோடு வர முடியாது. ඒ නිසා තමයි දෙවියන් වහන්සේගේ රාජ්‍යතුලට උඩඟුකමකින් එන්නට බෑ. தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே வராமல் இருப்பதற்கு காரணம் அநேகம் இதுதான். දෙවියන් වහන්සේගේ රාජ්‍යතුලට කොහොමද එන්නට බැරි වෙන්න හේතුව මේක තමයි. வரணும்னா நம்மை தாழ்த்த வேண்டும். එන්නට ඕනේ නම් අපව යටහත් කරන්න ඕනේ. இயேசு எப்படி வந்தார்? ඒසස් කොහොමද ආවේ? ஒரு ஏழை குடும்பத்திலே வந்தார். ඒක දුකී දුප්පත් පවුලකින් ආවා. ராஜ்யத்தின் நியமனம் தலைகீழாக மாறுகிறது. රාජ්‍ය නියමයන් උඩු යටිකුරු වෙනවා. அவர் ராஜாவாய் வரவில்லை. උන්වහන්සේ රජෙක් වාවේ නැහැ. உதவியே இல்லாத இன்னொருவரை சார்ந்த வேதம் சொல்வது ஒரு குழந்தையாக தான் அனுப்பப்பட்டார். උපකාරයක් වෙන්නේ තව කෙනෙක් මත ඇලුම් එක ලදරුවෙක් තමයි වුණ ලැබුවේ. நமக்கு ஒரு பாலகன் தான் வந்தார். நமக்கு ஒரு ராஜாவாய் அவர் வரல. අපිට ඒක රජෙක් නෙමෙයි ලදරුවෙක් තමයි උන්වහන්සේ දෙන්න ලැබුවේ. உன்னுடைய பலவீனத்திலே தேவனுடைய பலன் பூரணமாய் இருக்கும். ඔබගේ දුර්වල කමේදී දෙවියන් වහන්සේගේ බලය පූර්ණව තිබේ. உன் பலத்தில் அல்ல, ඔබගේ ශක්තිය නෙමෙයි. உன் பலவீனம். නමුත් ඔබගේ දුර්වල කමේදී உன் பலத்திலே நீ நிற்கிறதை விட ඔබගේ ශක්තියෙන් ඔබ ඉන්නවාට වඩා உன் பலவீனத்திலே நீ தேவனை தேடி வரும் ඔබගේ දුර්වල කමේදී ඔබ දෙවියන් වහන්සේට සොයාගෙන විට தேவன் உன்னை கொண்டு ஆச்சரியமான காரியம் දෙවියන් වහන්සේ ඔබ කරගෙන කනකොට පුදුම සාගත දේවල් உன்னை කරයි. கொண்டு அதிசயமான ඔබ காரியம். කරනකොට පුදුම සාගත දේවල් කරයි. அவர் எதற்கு வந்தார்? උන්වහන්සේ මොනවටද ලැබෙන්නේ? அடிப்படையாய் பாவத்தை அவர் காண்பித்து அதற்கு மன்னிப்பு தர මූලික වශයෙන් මගේ පාපයේ පෙන්වා ඊට සමාව ලබා දෙන්න. அவர் எனக்கு வெளிச்சமாய் வந்தார். උන්වහන්සේට ආලෝකය පැමිණියා. என்னை சுற்றி இருள் அல்ல, මා වටා අන්ධකාරය නෙමෙයි. அது எனக்குள் இருக்கிறது. නමුත් ඒ මා තුල තිබෙනවා. என் சுயம் அந்த இருளாய் இருக்கிறது. මාගේ තමකම ඒ අන්ධකාරය என் තිබෙනවා. பொய் அந்த இருளாய் இருக்கிறது. මාගේ බොරුව ඒ අන්ධකාරය තිබෙනවා. என் பண ஆசை அந்த இருளாய் இருக்கிறது. මාගේ මුදල් තෘෂ්ණාව ඒ අන්ධකාරය තිබෙනවා. என்னுடைய இச்சை அந்த இருளாய் இருக்கிறது. මාගේ තෘෂ්ණාව ඒ අන්ධකාරය තිබෙනවා. என்னுடைய ஈகோ அந்த இருளாய் இருக்கிறது. මාගේ ඊගෝ එකේ අන්ධකාරය තිබෙනවා. சொல்லுகிறேன், நாம் ஏற்றுக்கொள்வதை விட நாங்கள் பலவீனமானோம். මං කියන අපි පිළිගන්නවට වඩා ඇත්ත වශයෙන්ම අපි දුර්වලයි. நாம் ஏற்றுக்கொள்வதை விட எங்களுக்கு கிருபை தேவை. අපි පිළිගන්නවට වඩා අධික වශයෙන් අපිට කරුණාව අවශ්‍යයි. அந்த ஏற்றுக்கொள்ளுதல் அதிகமான நேரத்தில் உடைக்கப்படுற நேரம் தான் நமக்கு உண்டாகும். නමුත් ඒ පිළිගැනීම වැඩි වශයෙන් අප තුළ ඇතිවන්නේ අපි පිටරු ලැබෙන විට. ஆனால் தாழ்மை உள்ளவனுக்கு නමුත් යටහත් සිතක් சொல்லுங்க, அவர் கிருபை அளிக்கிறார். කරුණාව අපි சொல்லுங்க, கிருபை அளிக்கிறார். කරුණාව අපිටයි. கிருபை அளிக்கிறார். කරුණාව ලබා දෙනවා. ஆனா இந்த பரிசை பெற்றுக்கொள்ளணும்னா ඒ නිසා තමයි මේ ත්‍යාගයේ දීමනාව අපි ලබා ගන්න ඕනේ. கிறிஸ்மஸிலே அவருடைய வருகையை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். අන්තරයේ උන්වහන්සේගේ ආගමනය අපි පිළිගන්න ඕනේ. சிரிச்சிட்டு வர முடியாது. හිනාවෙගෙන එන්න බෑ. பெற்றுக்கொள்ள என்பதாக சிரிக்கலாம். ලබා ගත්තයි පසුව හිනා වෙන්න පුළුවන්. ஆனால் இந்த பரிசை பெற்றுக்கொள்ளும் பொழுது உண்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும். නමුත් මේ සමාවෙන මේ දීමනාව ලබා ගත්තී අප ඔයක සත්‍යතාවයට ලබා ගත යුතුයි. என்னால் என்னை மீட்க முடியாது. මට මාව පුදවා ගන්නට බෑ. என்னால் என் வாழ்க்கையை நடத்த முடியாது. මට මගේ ජීවිතේ මඟ පෙන්වා ගන්න බෑ. என்னால் சரியாய் தீர்மானிக்க මට முடியாது. හරියට තීරණ ගන්න බෑ. ஆனால் நாம் இன்றைக்கு நம்மளே தீர்மானிச்சு நம்மளே எங்க வாழ்க்கையை நடத்துவோம். නමුත් අද අපි අපිම තීරණය කරගෙන අපේ ඕනෑම එකකට ජීවත් වෙනවා. ஆனால் கடந்த ஞாயிற்றுக்கிழமை சொன்னேன். පසුගිය ඉරිදා මම කීවා பாருங்க, பரிசு கொடுக்கும் பொழுது ඒ දීමනාවක් දෙද්දී அதுல ஒரு உண்மைத்துவம் அடைகிறது. ඒකක විශ්වාසවන්තකමක් සඳහන් වෙනවා. இப்போ ஒரு கணவன் ඒක ස්වාමිපුරුෂයෙක් ஒரு மனைவிக்கு ඒක භාර්යාවකට மற்றவர்களுக்கு கிறிஸ்துமஸ் பரிசா බාර නත්තල් තෑගි විදියට ஒரு குக்கிங் புக் கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்க. ඒක කුකින් බුක් එකක් දුන්නොත් என்ன புக் கொடுக்குற? මොකක්ද දෙන්නේ? பக்கத்துல தட்டி சொல்லுங்க. අහන්න සතුටුල කියන්නේ குக்கிங் புக். කෑම වට්ටුරු පුතා. சரியா? இப்ப இந்த குக்கிங் புக் அவர் பரிசா கொடுத்தா මේ කෑම වට්ටුරු පුතා තෑගි විදියට දුන්නොත් சரி, நீங்க ஏற்றுக்கொள்ளலாம், சந்தோஷம். ඕක පිළිගන්න පුළුවන් සතුටින්. ஆனா அதுல அவர் என்ன வச்சிருக்கிற உண்மை என்ன? නමුත් ඒක තියලා තියෙන ඇත්තම මොකද්ද? உங்களுக்கு என்ன தெரியாது? ඔබට මොනවද දන්නේ නැත්තේ? சொல்லுங்க. சமைக்க தெரியாது. ඔබට උයන්න දන්නේ නැහැ. அதே மாதிரி மனைவி ඒ වගේම භාර්යාව கணவனுக்கு ஒரு சின்ன புக்கில ஒரு புக்லெட் கொடுக்குது. ස්වාමිපුරුෂයෙක් පොතක් නෙමෙයි පොත් පිට්ටක් දෙනවා. அது என்னன்னா டயட்டிங் பிளான். ඒ මොනවද ඩයටික් ප්ලෑන් එක. அது பரிசு தான். ඒක තෑග්ගක් තමයි. ஆனா அதுலயே ஒரு உண்மை இருக்கு. නම් ඒක තුල තිබෙන සත්‍යක් සැකවි තිබෙනවා. என்ன உண்மை? මොකක්ද ඇත්ත? அவர் சாப்பாடை කෑම கொஞ்சம் குறைக்கணும். ටිකක් අඩු කරන්න ඕනේ. அவர் இயேசு ரட்சகரா வந்தாருன்னு சொல்லி ඒතකොට යේසුස් වහන්සේ ගැලවුම් කරන්න සිටුමා නම් என்னால் என்னை மீட்க முடியாது. அதான் உண்மை. මට මාව පුදවා ගන්න බැහැ. ඒ තමයි සත්‍යය. நான் என் பலத்துல எழுத முடியாது. මට මගේ ශක්තිය නැගිටින්න බෑ. அது எங்களை தாழ்த்துகிறது. ඒ අපව යටහත් කරනවා. இதுதான் அவர் பேர் சொல்லி அழைக்கும் பொழுது இது இரண்டாவது பகுதி. මේ තමයි උන්වහන්සේ අපි නම කියන ගාසන විට දෙවන කොටස. நீ எப்படியும் கத்திரத்துல வரலாம். ඔබ කොහොමද මේ වහන්සේට දෙන්නට පුළුවන්? ஆனா அப்படியே இருக்க விட மாட்டார். නමුත් ඒ උන්වහන්සේ ඉන්න දෙන්නේ නැහැ. உனக்குள் இருக்கிற பாவத்தை நடத்தும். ඔබ තුල තිබෙන ආවේ ඔබට හඟවනවා. உனக்குள் இருக்கிறதான பொல்லாத கிரியை
මේ සුභාරංචියක් වෙන්නේ. ஆனா இரண்டாவது දෙවෙනි කාරණය. அவர் வந்தது பாவிகளை மீட்க. උන්වහන්සේ පැමිණි පෞකාරයන් මුදවන පිණිස. நல்லவர்களை இன்னும் நல்லவர்களாய் மாற்றுவதற்காக. හොඳ අය තවත් හොඳ අය බවට පත් කරන්න නෙවෙයි. பரிசுத்தவான்களை தூய்மைப்படுத்துவதற்காக. පවිත්‍ර අය තවත් සුද්ධ කරන්න නෙවෙයි. சுயம் நிறைந்து இருள் நிறைந்து பாவம் நிறைந்தவர்களே அவருக்கு தெரியும் அவருடைய கரம் தான் மீட்கும். තමම බිරුණා වූ පාපී බිරුණා වූ අය දන්න උන්වහන්සේගේ දෑර තමයි උන් මුදවා ගන්න කියලා. கர்த்தர் நம்மை வழிநடத்தும் பொழுது ස්වාමීන් වහන්සේ උනක පින්නන විට அவருடைய திட்டம் எப்பொழுதுமே சிறப்பானது. උන්වහන්සේගේ සැලැස්ම නිතරම විශිෂ්ටව තිබෙනවා. ஆமென் சொல்லுவோம். ආමේන්. அந்த வேதம் சொல்வது அவருடைய பல நாமங்களிலே ஏசாயா 9:6 சொல்கிறது. මේ සබ උන්වහන්සේ නාමයෙන් බොහෝමයක් තිබෙන ඇතර ඒසාය 9:4 කියනවා. அவர் நமக்கு ஒரு பாலகனாய் பிறந்தார். උන්වහන්සේ බිරිඳෙක් ලෙස අපට ලබා நமக்கு ஒரு දුන්නා. குமாரன் கொடுக்கப்பட்டார். අපේ පුත්‍රයෙක් ලබා දුන්නා. கர்த்தத்துவம் அவர் தோள்களில் இருக்கு. ස්වාමීන් උන්වහන්සේගේ උරහිස් වල තිබෙනවා. அவர் அதிசயம். උන්වහන්සේ පුදුමයි. ஆனா அடுத்தது என்ன சொல்றாரு? அவர் ஆலோசனை கர்த்தர். ඊළඟට උන්වහන්සේ අනුශාසනාවේ ස්වාමීන් වහන්සේ எங்க මන්ත්‍රීවරයා. ஆலோசனை இருக்கிறதோ උන්වහන්සේ කොතනද අනුශාසනාව තිබෙන්නේ? வேதம் சொல்வது அங்கே ஜெயம் இருக்கு. බයිබලයේ එතන ජය තිබෙනවා. ஒரு ஆமென் சொல்லுங்க. ආමේන් කියමු. இயேசுவுக்கு ஆலோசனை தேவை. ඒ ස්වාමීන් අනුශාසන අවශ්‍ය නැහැ. அவர் சிறந்த ஆலோசனை. උන්වහන්සේ විශිෂ්ට අනුශාසනාවේ මන්ත්‍රීවරයාණෝ. அப்படி என்றால் එසේනම් உங்களுடைய வாழ்க்கைக்கான சிறந்த பிளான் திட்டம் அவர் எடுத்திருக்கிறார். උන්වහන්සේගේ සමාවෙන්න ඔබගේ ජීවිතය සඳහා විශිෂ්ට සැලැස්ම උන්වහන්සේ වෙත තිබෙනවා. உங்கள் ஊழியத்திற்கான சிறந்த திட்டம் அவர் எடுத்திருக்கிறார். ඔබේ සේවය සඳහා විශිෂ්ට සැලැස්ම උන්වහන්සේ වෙත තිබෙනවා. அதை எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? ඒ කොහොමද ලබා ගන්න පුළුවන්? உங்களை தாழ்மைப்படுத்தினார். ඔබ යන්න හදලා තමයි. நீங்க உங்கள் வேலத்தோடு வர முடியும். එතන ඔබේ ශක්තිය දෙක ඔබට එන්නට බෑ. அதனால கட்டாயம் ஒரு சிலர் அதை பெற்றுக்கொள்ளவே மாட்டீர்கள். ඒ නිසා අනිවාර්යයෙන්ම සමාධියේදී ලබා ගන්නෙම නැහැ. ஆனால் இந்த சத்தியம் மாறாது. නමුත් මේ සත්‍යතාව වෙනස් වෙන්නේ නැහැ. இதே சத்தியம் தான் நாங்கள் பிறக்க முன்பதாக 500 வருடங்களுக்கு முன்பதாக பேசினோம். මේ සත්‍යතාව තමයි අපි උපදින්න අවුරුදු 500කට කලින් කතා කරලා ලැබුවේ. மோனாலிசா என்கிறதான ஒரு பெரிய பெயிண்டிங் சில இடத்துல நீங்க பார்த்திருப்பீங்க. මොනාලිසා කියන ඒ ප්‍රසිද්ධ සිතුවම ගැන ඔබ දන්නවා ඇති. உலகத்திலே அது ஒரு ஆச்சரியமான பெயிண்டிங். ලෝකයේ පුදුමයේ දරන එක සිතුවමක්. எனக்கு அது போய் பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு. මට ඒක කියලා බලන්න අවස්ථාවක් ලැබුණා. ஆனா அதை வரைந்த காலத்திலே அதை சிருஷ்டிக்க அதாவது அதை வரைஞ்ச நாட்கள்ல නමුත් ඒ සිතුවම චිත්‍රණය කළා වූ කාලේ அது நிறைய பேர் சொன்னாங்க இதெல்லாம் ஒரு பெயிண்டிங்கா? බොහෝ දෙනෙක් කිව්වා මේක චිත්‍රයක්ද? இதெல்லாம் என்ன ஒரு பெரிய அதிசயமா? මේක ලොකු දෙයක්ද? அதை நீங்க கவனிச்சீங்கன்னா சில நேரத்துல அவ சிரிக்கிற மாதிரி இருக்கும், அவ துக்கமா இருக்கிற மாதிரி இருக்கும். ඒක ඔබ හොඳින් අවධානය කළ බැලුවොත් එතනදී මොනාලිසා සමහරට hina වෙනා වගේ පේනවා, සමහරට දුකින් ඉන්න වගේ පේනවා. ஏன்னா ஒரு ஸ்கிரீன்ல அதை குயிக்கா போடுங்க. ඕනනම් ස්ක්‍රීන් එකකින් මෙදාලා වෙන්නත් පුළුවන්. அவங்களை எங்க இருந்து நீங்க பார்த்தாலும் உங்களை பார்க்கிறது போலவே இருக்கும். ඔබ කොහේ ඉන්න මොන පැත්තක කෝණයක ඉඳන් බැලුවත් මොනාලිසා ඔබ බලනවා වගේ ඔබට තිබෙනවා. ஆனா அது ஒரு பெரிய ஆச்சரியமான பெயிண்டிங் அது. ඒක පුදුමයේ දරන සිතුවමක්. ஆனா அதை யாருமே என்ன சொல்றது கிரிட்டிக்ஸ்னு சொல்றாங்க. இது சரி வராது, இது ஒண்ணுக்கு உதவாது என்று சொல்லி பலர் பெரிய பெரிய வார்த்தைலாம் சொன்னாங்க. චෝදනා කියන බොහෝ දේවල් කිව්වා ඒ සිතුවමට. ஆனா இன்றைக்கு அது பிரளயமா இருக்கு. අද ඒක ඉතාමත් ප්‍රසිද්ධ සිතුවමක්. அதை பற்றி துச்செய்தி பேசினவர்கள் ஒருத்தர் பேரை கூட நமக்கு தெரியும். ඒ ගැන චෝදනා කතා කරපු එක මිනිහෙක්ගේ නමක්වත් අපි දන්නේ නැහැ. அதுக்கு தான் பேர் அது ஒரு கிளாசிக் இல்லாட்டி அது ஒரு லெஜெண்ட். ඒක තමයි අපි නාමයක් තබා වෙන්නේ සම්භාව්‍ය කෘතියක් කියලා. அதே போலதான் இயேசுடைய அன்பும் அவர் கொண்டு வருகிற நற்செய்தியும் ஒரு கிளாசிக் ஒரு லெஜெண்ட். ඒ වගේම තමයි උන්වහන්සේගේ ප්‍රේමයත් උන්වහන්සේගේ නේ දීනව සම්භාව්‍ය කෘතියක් වගේ. நம்ம இங்க இருக்கிற நேரத்துல அதை ஏற்றுக்கொள்ளணும். අපි මෙතන හිටිමේදී පිළිගන්න ඕනේ. 500 வருடங்களுக்கு பின்பதாகவும் අවුරුදු 500කට පස්සේවත් சத்தியம் மாறாது இதுதான் பேசுவோம். ඊට පස්සේ ඒ සරිතා වෙනස් වෙන්නේ මේක තමයි කතා කරන්නේ. ஏற்றுக்கொண்டவர்களுடைய பெயர்கள் பரலோகத்தில் எழுதப்படும். පිළිගත්තා වගේ ස්වර්ගයේ ලියනු ලැබෙනවා. மற்றவர்கள் மறக்கப்படுவார்கள். අනිත් අය අමතක කරනු ලැබෙනවා. இதுதான் உண்மை. ඒ තමයි ඇත්ත. இந்த கிறிஸ்துமஸ் வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. මේ නතරේ විතර වාඩි වෙලා ඉන්නවා.
ஆராதனத்தின் நடுவிலே இந்த கொண்டாட்டத்தின் நடுவிலே தேவ சத்தம் நான் கேட்கிறேன். මේ අතරේ මේ සමරදී දිව්‍ය වහන්සේගේ ශබ්දය මට ඇසෙන්න ඕනේ. தேவ சத்தம் கேட்கிற மனுஷன் பாக்கியம். දිව්‍ය වහන්සේගේ ශබ්දය ඇසෙන මනුෂ්‍ය වාසනාවන්තයි. என்றால் நீதிமானுக்கு அதிலே ஒரு பலன் இருக்கு. මාතන ධර්මිෂ්ඨයට ඒ තුල ශක්තියක් තිබෙනවා. நெருக்கப்படுகிறவனுக்கு அதிலே ஒரு பலன் இருக்கு. අරුමුදේ ළඟින පුද්ගලයාට ඒ තුල ශක්තියක් තිබෙනවා. விடுகிறவனுக்கு அதிலே ஒரு பலன் இருக்கிறது. කලින් සල්ල පුද්ගලයාට ඒ තුල ශක්තියක් තිබෙනවා. இந்த இரவு இந்த செய்தி தான் அவருடைய சத்தம். මේ රාත්‍රියේ මේ පණිවිඩය තමයි වහන්සේගේ ශබ්දය. நீ நினைப்பதை விட அவருடைய நேசிக்கிறார். ඔබ හිතනවාට වඩා උන්වහන්සේ ඔබට ප්‍රේම කරනවා. சில நேரத்தில் சிலர் எங்களுக்கு பரிசு கொடுக்கும் பொழுது සමහරවිට සමහර ඔබට ත්‍යාග දෙන විට நாங்க ஆச்சரியப்பட்டு சொல்லுவோம் இதெல்லாம் இவ்வளவு கூட எனக்கு. අපි බුදුමේට පත් වෙලා කියනවා මේ හැමදේම මට වැඩි කියලා. நாங்க நினைச்சிருக்கிற அளவு அவங்க எங்களை நேசிக்கிற அளவுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. මන්දර අපි හිතාගෙන ඉන්න තරමත් උන් අපිට ප්‍රේම කරන තරමට දෙක වෙනසක් තිබෙනවා. நாங்க நினைப்பதை விட அவங்க எங்களை அதிகமா நேசிக்கும் பொழுது ஆச்சரியப்படுறோம். අපි හිතනවාට වඩා උන් අපිට වැඩි ප්‍රේම කරද්දී අපි බුදුමේට පත් වෙනවා. அதே போலதான் நீங்கள் நினைப்பதை விட தேவன் உங்களை ஆழமாய் நேசிக்கிறார். ඒ වගේම තමයි ඔබ හිතනවාට වඩා දෙවියන් වහන්සේ ඉතාමත් ගැඹුරින් ඔබට ප්‍රේම කරනවා. இது மனதை நிரப்பினார். මේ ඔබගේ හදවත පිරෙවොත් තමයි கர்த்தருக்காய் வாழும். ස්වාමීන් වහන්සේ උසස් ජීවත් වෙන්න පුළුවන්. கர்த்தர் சொல்லுகிறதை செய்ய ස්වාමීන් වහන්සේ කියන දේ කරන්න පුළුවන්. வேற எந்த விதத்திலும் இது உடைக்கப்படாது. වෙන කිසිම ආකාරයකින් මේ දේ කරන්න බෑ. சுயம் உடைவதற்கு ඔබේ කමකම පිරෙන්න பரிசுத்த ஆவியானவர் தேவை. සුද්ධායන වහන්සේ ඔබට අවශ්‍යයි. ஆனால் அன்பினால் கவரப்பட்ட இதயத்திற்குள்ளே அவர் ஓடி வருவார். නමුත් උන්වහන්සේගේ ප්‍රේමයෙන් ආකර්ෂණය වන හදවත තුළ උන්වහන්සේ පැමිණෙනවා. அதை தான் இன்றைக்கு வாஞ்சிக்கிறோம். ඒක තමයි අපි විශ්වාස වන්නේ. அதை தான் இந்த கொண்டாட்டத்தின் நடுவிலே நாம் ඒ තමයි මේ සැමරීම මන්දිරේ මෙනෙහි කරන්නේ. என் அடையாளம் கிறிஸ்து. මාගේ අනන්‍යතාවය ක්‍රිස්තුස් நான் වහන්සේ. அவருக்கு சொந்தக்காரன். මම උන්වහන්සේගේ நான் අයිති. அவரால் அழைக்கப்பட்டிருக்கிறேன். උන්වහන්සේ මාව කැඳවා තිබෙනවා. அவர் சித்தத்தை நான் செய்ய வேண்டும். උන්වහන්සේගේ කැමැත්ත මම කරන්න කැමතියි. நாம் இதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது අපි මේ දේ පිළිගන්න විට இது உண்மையாய் மாறாது. මේ සැබෑවක් බවට පත්වන්නේ නැහැ. இது உண்மையாய் இருக்கிறபடினாலே நாம் மாறுகிறோம். මේ සැබෑවක්ව තිබෙන නිසා අපි වෙනස් වෙනවා. இயேசு நமக்கு ஆண்டவராய் வந்தார். යේසුස් වහන්සේ අපේ දෙවියන් වහන්සේ. இயேசு நமக்கு இரட்சகராய் வந்தார். උන්වහන්සේ අපේ ගැලවුම්කරු වහන්සේක. யாவரும் கர்த்தருடைய சமூகத்தில் සියලුදෙනා සොම්නස් වැමුගති නැගිට සිට. தேவனுங்களை கடைசி காலத்துல கிறிஸ்துடைய ரத்தத்தினால எங்களை ராஜாக்களை ஆசாரியா வச்சிருக்கேன். නිසා දේශ වහන්සේ අන්තිම කාලයේදී ස්වන්සගේ දේවලින් සෝදර රජවරුන් පූජකවරුන් අපිට පත් කළ තිබෙනවා. 3 வருஷத்திலும் அவருடைய பிறப்பு, மரணம், உயிர்த்தெழுதல், பரலோகம். ඒ ඉපදීම, මරණය, උත්ථානය, ස්වර්ගයේ යෑම වචනයක් ඒට සඳහන් වෙලා තිබෙනවා. அதனால எங்களுக்கு அவர் பரிசுத்தாவினால முத்திரையிடும். ඒ ශුද්ධාත්මන් වහන්සේ තුලින් අප මුද්‍රා කර තිබෙනවා. நீங்க ஜெபிக்கிறீங்களோ ஜெபிக்கிறீங்களோ ஜெபிக்காவிட்டால் ஊழியத்துல வல்லமையா வர முடியாது. ඔබ යාඥා කරේ නැත්නම් සේවයේදී බලවත් වෙන්නට බෑ. சும்மா ஒரு சேவை செஞ்சுட்டு ඔබ போகும். සාමාන්‍ය සේවයක් කරලා යන්න පුළුවන්. அவ்வளவுதான். ඒතරයි. ஒரு பெரிய அதிசயமானவர் அற்புதமானவர் வர முடியாது. ඊට පුදුම සාගත දේවල් කරන්නට බෑ ස්වාමීන් වහන්සේ තුල. அந்த வார்த்தையோட நின்று වචනේ සමග එක නතර වෙනවා. அங்கள வல்லமை வந்து பம்ப் பண்ணலாம். ඒ පාඩේ ඒ පොම් කරන්නේ නැහැ. ஏன்னா அவர் பாடுகள் ஐக்கியத்துல தான் அவர் வெற்றி சொல்றார். ඒ දුක් පිළ මැදේ තමයි ජයග්‍රහණය කළේ. இந்த கிறிஸ்மஸ்ல உங்களுடைய பெயரை கர்த்தர் அறிஞ்சிருக்கிறார். එනිසා මේ නත්තලේදී ඔබගේ නාමය ස්වාමීන් වහන්සේ දන நீங்க සිටිනවා. அவருக்கு தேவைன்னு சொல்லியிருக்கீங்க. ඔබ අවශ්‍යයි කියලා ස්වාමීන් වහන්සේ කියා සිටිනවා. 103ஆம் சங்கீதத்துல தெளிவா சொல்ற எங்களுக்கு ஒரு இரக்கமும் கிருபையும் உள்ள கிரீடத்தை ඒ 103 ගීතවලදී අපිට ඔටුන්නක් ස්වාමීන් වහන්සේ කරුණාවේ ඔටුන්නක් දී තිබෙනවා. அது உங்களோட பக்கத்துல ඔබ ළඟ உங்களோட வலது பக்கம் 1000 දහවකට 14,000 தூதர்கள் எங்கள பக்கத்துல இருக்கிறார். உங்களோட மனக்கண்ணின் துறக்கையும் ඒ 10000 විතර දේවදූතයන් ඉන්නවා තාම අපගේ ඒ දෙනේ විවෘත වුණේ නැහැ. நாங்க இந்த ஊழியத்தை செய்து எங்கள பக்கத்துல தேவதூதர் இருக்கிறார். எதிர்த்து வந்தாலும் அவர்களுக்காக வெற்றி செய்வோம். මාර්ගයේ දේවදූතයන් ඉන්නවා අපිට විරුද්ධව આવත් අපෝ දේශා ස්වාමීන් වහන්සේ දූතයන් යුද්ධ කරයි. அதனால உங்களுக்கு ஒரு கிரீடமும் வச்சு ඔබට ඔටුන්නකුත් තිබෙනවා. இந்த கிரீடத்தை தாங்கிக் கொள். ඒ ඔටුන්න දරා ගන්න. என்ன அந்த கிரீடம் எப்பொழுது விழுகுது? ඒ ඔටුන්න කවදද වැටෙන්නේ? உங்களோட வாழ்க்கையில பெருமை வரும் பொழுது ඒ උඩඟුකම එනකොට பரிசுத்தாவியால் தூக்கப்பட்டு ශුද්ධාත්මන් වහන්සේ දුකටපත් වෙලා அந்த கிரீடம் கீழே விழுந்து ඒ ඔටුන්න බිම වැටිලා. அதை சத்துரு மிதிச்சு கொண்டு ඒ සතුරා පාගගෙන යනවා. இந்த மினிஸ்ட்ரியில ரகசியமே இதுதான். ඒකම සේවයේ තියෙන රාශිගත දේවල්. அதனால கடைசியா சொல்ற 2வது மரணத்துக்கு சொல்ற දෙවනි මරණයේදී කියනවා அதாவது முதலாவது உயிர் 1000 மனசாட்சி வாழ்க்கை முடிஞ்சு ඒ
පළවෙනි අවුරුදු 10 ජීවත් වුණාට පස්සේ பிசாச திருப்பி வெளியவிட்டு යක්ෂයව නැවත එළියගෙන மாகோ கோகோ எல்லாம் சேர்ந்து யுத்தம் பண்ணி මාගෝකෝ කියන ඒගොල්ලොත් එක්ක යුද්ධ කරලා வானம் திறக்கப்பட்டு சிங்காசனத்தில் இருந்து ආකාශයට සිංහාසනේ පැමිණලා எழுதப்படாதவருடைய புத்தகத்தை வாசிச்சு நரகத்துக்கு தள்ளினார். ඒ නමේ ඒ පොතේ නම සඳහන් නැති අයව නරකාදියට තල්ලු කරනවා. இந்த 3 வருஷத்துக்கு இது அடங்கி ඒ වචනේ තුනේ අඩංගු වෙලා තිබෙනවා.